உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, இந்த சனி வக்கர நிவர்த்தின்னு சொன்ன உடனே எல்லா சேனல்லையும் சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார், அடுத்த டிசம்பர் வரைக்கும் என்னென்ன நடக்க போகிறது வாழ்க்கையிலே. உண்மையிலே சொல்ல போனா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா சனி பகவான் மட்டும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த ஒரு வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்க்கு உண்டு. அவ்வகையில் 12ஆம் இடத்திலே சனி வந்துட்டாரே, 7.5 சனி தொடங்கிடுதே, ஐயையோ உமக்கு 7.5 தொடங்கிடுத்தோய் அப்படின்னு நினச்சி பயந்தவங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, சனி பகவான் அள்ளித்தர போகிறார். என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சனி நல்லது யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுவார். இப்போது யாருக்கெல்லாம் கெட்டது பண்ணுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார். இந்த சனிட்டு இருக்கிற ஸ்பெஷல் அதுதான் வக்ரம்ங்கிறது. இந்த சனி வக்ரமாகிறார். அப்போ என்ன நடக்கும்னா, சனி பகவான் அப்படியே நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார். ஏற்கனவே அவர் குருவோட வீட்டில் மங்களச்சனியாக தான் வராருன்னு நான் ஒருத்தன் தான் உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். சுனாமி பாய்ஸ் எல்லாருமே உலகழின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிற ஒரே ஆள் நான் தான். 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 12.1.2 பார்த்து தனப்பிராப்தியை தருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான் நன்மையை தர தொடங்கிவிட்டால் யாராலையும் தடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அதனால தான் சொல்லுவாங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். என்ன, அவர் கொஞ்சம் நீதிமான், கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வச்சு கொடுப்பார். கொடுக்கறதுல ஒரு வகை உண்டு. சில சூப்பர்வைசர் ப்ரமோஷனை ஜாலியாக கொடுத்துருவாங்க. இப்போ சில சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேலை வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டாவதாக பண்ணுறவங்க தான் நம்ம மனசில் நிற்பாங்க. காரணம் என்ன, அப்போ தான் அதுக்குரிய தரம் நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினது தெரியுமா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அதனால் ஆனால் பண வரவு நிச்சயம் உண்டு. இதில் என்னென்னா, 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நண்பர்களே, சனி 6ஐ பார்ப்பதும் ஒன்றுதான். அருமையான ஒரு நேரம் வந்ததுன்னு சொன்னால் 2-1 தான். காரணம் என்னென்னா, 6ஆம் இடம் என்பது என்னென்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், என்னென்னா எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வியாதி கடன் கஷ்டம் தீரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கடன் எப்போ என்னை பிடித்த பிணிகள் எல்லாம் சரியாகும் சொல்லுங்கள். காரணம், நம்மை பிடித்த முதல் துயர் எது? கடன். நம்மை பிடித்த கடன். அந்த கடனை நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். நமக்கு பெற்றோர்களுக்கு நாம் கொண்ட கடன், நம்ம வாழ்கிறவங்க, நம்ம மனைவி குழந்தைகளுக்கு நாம் படும் கடன். இந்த கடன்களை எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சா ஒருத்தர் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான். அதனால தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மக்கள், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஏன்னா கடனை எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை வாழும் காலத்திலேயே கடன் வாங்காமல் வாழ்ந்துக்கிட்டால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதை சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துவார். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் பண்ணதை சொல்கிறேன். நான் கடன் வாங்கினதை நிறுத்தினதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்தேன். எல்லாம் இருந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மோடு. ஒன்றுமே இல்லாதப்ப இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது 2வது மோடு. கடனே வாங்காமல் பரவாயில்ல சார், ஈரத்துணி கட்டிட்டு படுத்துக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்கலாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்க தொடங்குகிறீர்கள். என்று நீங்கள் கடன்களை அடைக்க தொடங்குகிறோம், அந்த அன்னையிலிருந்து நீங்கள் நிம்மதியை நோக்கி போகிறீங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஓட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. சார் நான் சும்மா இருக்கேன் சார், மத்தியானம்னா எனக்கு 1 மணி நேரம் டைம், 10 நிமிஷம் போதும் நான் தூங்குறதுக்கு, மீதி நேரம் நான் வேலை பார்க்குறேன் சார் என்பது போன்ற எண்ணங்கள் வரும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோமே என்பது. ஓடிக்கொண்டிருப்பது நேரம் அல்ல, ஓடிக்கொண்டிருப்பது வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். ஓடிக்கொண்டிருப்பது நேரம் அல்ல, ஓடிக்கொண்டிருப்பது நம் வாழ்க்கை. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார். அடுத்து சனி பார்க்கிற இடம் தான் சூப்பர். அதுதான் உங்களுடைய 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை தருகிறார். நண்பர்களே, அதிர்ஷ்டத்தை தரும் பொழுது என்ன ஆகும்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து. நான் ஒரு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம்னு நினச்ச உடனே என்ன ஆகிடுத்த, அதுக்குரிய ஆட்களை நான் சந்திக்கிறேன், அதை நோக்கி நான் பிரயாணம் போகிறேன், அதை நோக்கி என் பயணம் தொடங்குகிறது. நண்பர்களே, நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது அது அடுத்தடுத்து நடக்கும். நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது அது நடக்கவே நடக்காது. நேற்றிரவு கூட நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா அதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படியே. அதுதான் அந்த மாதிரி நேரம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை மட்டுமே, அதிர்ஷ்டங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. மலேசியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் உடனே குருஜி சென்மி லோட்டே நம்பர்னு அனுப்ப போகிறாங்க. கனடா வாழின் ரசிகர்கள், அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, அதிர்ஷ்டம் வருன்ட்டீங்க, லாட்ரி நம்பர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, 4 டிஜிட் நம்பர், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஏங்க, அது தெரிஞ்சால் நானே ஃபுல் நம்பர் வாங்கிட்டு போகிறேன். அதிர்ஷ்டம் என்றால் என்ன தெரியுமா நண்பர்களே? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அதே கம்பெனியில் இன்னொரு ஆர்டர் கிடைக்கிது, அதுவும் எனக்கே கிடச்சிருச்சு, அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன? எனக்கே தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? தினமும்
எனக்கான பாதையை தீர்மானிப்பது அதிர்ஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கான வழியை, அதிர்ஷ்டத்தை வேலையில் தேடுங்க. அதிர்ஷ்டத்தை கோரையை பார்த்துட்டு உட்காந்துருந்து கொட்டுமான்னு தேடக்கூடாது. அதிர்ஷ்டத்தின் பொருள் வேறு. மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு சனி இரட்டிப்பு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். இது வரைக்கும் கடந்த இந்த மிஸ்டர் சனி பகவான் போன மே மாதம் வந்தார் சார். ஆமாம் சார். இந்த மே வரைக்கும் 1 வருஷம் ஆகுது சார். ஆமாம் சார். 1 வருஷமாக நான் தூங்கவே இல்லை சார். 1 வருஷமாக நான் ராத்திரியானா 1 மணி ஆனால் போதும் சார். நாங்கள் 1 மணிக்கு மேலே தான் சார் பேசிக்கிறதே. அந்த மாதிரி டிப்ரெஷனில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சார். நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகுது, பொழுது என்ன விடிய போகுது, ஒன்றுமே புரியலையே. அப்படி நம்ம எதை நோக்கி வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே. நம்ம ஒரு ரூட்டில் போனால் வாழ்க்கை ஒரு ரூட்டில் போகுது. அப்படி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுக்கு பாதை கிடச்சிரும். ஓகே, நமக்கு இவ்வளோ வேலையா? நண்பர்களே, ஆரம்பத்தில் வேலையை பார்த்து பிரமிப்பாகும். அப்புறம் அந்த வேலை வாழ்க்கை முறையாகும். அப்புறம் அது நடைமுறையாகும். இந்த உடம்பும் மனசும் அந்த வேலைக்கு பழகிடும். நீங்கள் நினச்சி பாருங்கள். we are not that much busy than a commissioner, than a CM, than a பிரதமர். அவ்வளோ பிஸியில் நம்ம கிடையாது. என்ன, நம்ம அவ்வளோ லோடை ஏற்றுக்கல, நமக்கு பழக்கம் இல்லை. இன்னும் நிறைய லோடு வரும்போது நம்ம இன்னும் பழகுவோம். மேசராசிக்காரர்கள் உடலை இரும்பாக்கி கொள்ளுங்கள். கரிகாலா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. பிஸியாக போகிறீங்க. அதனால் ஹாப்பியாக இருங்க. என்னைக்கு வேலை மேலே பிஸியாக இருக்கீங்களோ காலை தூக்கி விட்டுக்கோங்க. கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு நிறைய லெசர் டைம் கிடைக்குது சார், பொழுதே போகல சார் அப்படின்னா நம்ம ஏதாவது ஆங்கு ரூட்டில் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு டைமே இருக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்ட் ரூட்டுன்னு அர்த்தம். மேசராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் ஸ்வீட்டெடு கொண்டாடு. சனிப்பயிற்சி ஆளையே மாற்ற போகுது. கேள்விப்பட்டிருக்கின்ற 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி லாப சனியாக இருக்கிறார். இந்த லாப சனி என்ன பலன்களை தருவார்? இவர் வக்கரமான என்ன நடக்கும் சார்? லாபத்தை தரக்கூடிய ஒரு வக்கரமான லாபத்தை நிறுத்திடுவாரே சார் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னவென்றால் அவர் 9, 10 பாதகாதிபதி. பொதுவாகவே பேட் பாய் சார். அவங்க அவ்வளோ நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த 9, 10 பாதகாதிபதி வக்கரமாக இருக்கிறார். அவர் வக்கரமான என்ன ஆகும் என்றால், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் வக்கரமடையும் பொழுது அவர் நிறைய அதிர்ஷ்டங்களை, பேரதிர்ஷ்டங்களை தருகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சார் சாதாரணமாக நான் போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்காது, ஆனால் இவர் மூலிமா போகும்போது எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சுது. ஒரு நேரத்திலே நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறதுக்கும் டஃப்பாக பண்ணுறதுக்கும் இறைவன் அருள். அது என்னமோ தெரில சார், நீங்கள் வந்த நேரம் இன்றைக்கி இது கிடச்சிருக்கு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஆஃபீஸ் போனால் கூட அப்போ இந்த சனி வக்கரமாகும் பொழுது லாபங்கள் வருவதற்கான வழி. சார் எனக்கு இந்த டெண்டர் கிடைக்குமா சார்? நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறேன் சார். கவலையப்படாதீங்க, நீங்கள் வந்த நேரம் உங்களுக்கு அந்த டெண்டர் ஓப்பனில் இருந்தது கிடச்சிருச்சு. நீங்கள் அப்ளை பண்ண நேரம் அங்கே வேக்கன்சி இருந்தது கிடச்சிருச்சு. நண்பர்களே, எல்லோருக்கும் எல்லோவும் கிடைப்பதில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னாருக்கு இன்னார் என்பது சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு கிடைக்கணுங்கிறது பிராப்தம். அது உங்களுக்கு கிடைச்சிரும். லாபங்கள் அதிகமாகும் பொழுது நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறுகிறது. 11 குடையவனாக இருக்கின்ற 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 11, 12, 1 பார்க்கிறார். 1ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்த்துட்டார். இப்போ என்ன ஆகுனா, காலங்காத்தால் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறோம். அப்படி சில பேர்லாம் ஃபீஸ் கட்டிட்டுமேங்கிறதுக்காக ஜிம்முக்கு போவாங்க. சில கேரக்டர்லாம் இருக்காங்க. அது என்ன தெரியாமல் கட்டிட்டேன் சார், இவன் சொன்னான் சார், இவன் சொன்னான்னு கட்டிட்டேன் சார், வேறு வழி இல்லை சார், அதுக்காக போகிறேன். ஆனால் கடவுள் பாருங்கள், உங்களுக்கு எப்படியோ ஒரு நல்ல பழக்கத்தை பழக்கி விடுறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பண்ணுறோன்னு, இறைவன் உங்களுக்கு பண்ணுறார். ராசியில் இருந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது உடலில் இருக்கிற டயர்டெல்லாம் சரியாயி, உலகத்தில் நண்பர்களே, ஜப்பானியர்கள் சோம்பேறித்தனத்தை வியாதி என்று கருதி டாக்டர்கிட்ட கொண்டு போய் படுக்க வச்சிடறான். என் பையன் சோம்பேறித்தனமாக இருக்கான்னா ஹீஸ் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல். ஜப்பானில் அந்த பழக்கம் உண்டான். சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வியாதின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ராசியை சனி பகவான் பார்க்கும் பொழுது எழுந்து வா அப்படி சொல்கிறாங்கல்ல, எது திண்ணில் எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள்ள வைக்கிறார். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஐ பார்க்கிறார் சனி பகவான். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் நண்பர்களே. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த நேரத்தில் சனி பகவான் புத்திரகாரகனாக ஆக்ட் பண்ணுறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அம்மா இல்லாத வீட்டில் அப்பாவே தாய் மாணவனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி
சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குரு உங்களுக்கு 3இல் மறைந்திருக்கின்ற நேரத்திலே புத்திரகாரகனாக செயல்படுகிறார். குழந்தை பிராப்தியை தருகிறார். எத்தனை ஐவிஎஃப் சார் பண்ணுறது, எத்தனை ஐவிஐ பண்ணுறது? வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாதவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த பெரும்பாடு. நம்ம ஆட்கள்லாம் டாக்டருக்கு படிக்க சொன்னால் நம்ம டாக்டருங்களாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து கொடுறானா, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி நம்மளை ஐவிஎஃப் பண்ண வைக்கிறதே ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கான். ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள், குழந்தை இல்லாதவங்கலாம் நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு புரியும். எங்கே போனாலும் பிடிச்சி ஐவிஎஃப்க்கு பிடிச்சி போடுறாங்களே தவிர யாருமே முன்ன மாதிரி பச்சை பயிறு சாப்பிடு, மொச்சை கொட்டை சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை சார். பார்க்குறவங்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணுறதுக்குனே கூப்பிட்டு போயிடுறாங்க சார். பெருகி வரும் காலங்களில் இப்போல்லாம் பாருங்கள், லிவர் ரெண்டு கேக்கு தின்னும், பண்ணு தின்னும், ஃபேட்டி லிவர்னா உடனே கூட்டு போய் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விட்றாங்க. என்னடா பேச்சுட்டு இருக்கிறதுலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கிற மாதிரி. அப்போது குழந்தை பிராப்திக்கு சில டாக்டர்கள் என்ன பிரச்சனைனா, என்ன பிரச்சனைனே தெரியாமல் நம்ம மாத்திரை சாப்பிட்ருப்போம். நிறைய கேஸ் எங்கிட்ட வர்றவங்கெல்லாம் குழந்தை இல்லைங்கிறதுக்காக முயற்சிகள் பார்த்திங்கன்னா, இந்த யார்கிட்ட போகிறோங்கிறது கூட இறைவன் அருள்க. அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கான நல்ல டாக்டர். முன்னா ஒரு காலத்தில் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டுவோம், இப்போ வியாதி வந்தாலும் நல்ல டாக்டர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம், நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் போவீங்க, நல்லபடியாக உங்களுக்கு 5ஆம் இடம். சில பேருக்கு அது தேவையப்படாது. என்ன சார் இப்போ குழந்தை தானே, போடுறா அட்டி தூள், செகண்ட் ஹனிமூன் போ, நேராக கேரளா போகிறோம், ஒரு வாரம் லீவு, வரும்போது நற்செய்தியோடு வரோம், அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. அவ்வளோதான். இந்த மொபைல் ஃபோன் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம ஹனிமூன் கொண்டாட போகிறதில்ல. ஃபோனெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு நம்ம ஹனிமூனுக்கு போயிடலான்ட்டு போகிறீங்க, போயிட்டு வரும்போது சந்தோஷமாக வரீங்க. அடுத்து இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது சொத்து, அசட்ஸ். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்துக்கள் சேருகிறது, உடல் சரியாகிறது. நண்பர்களே, நிறைய பேர் பலன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பலன் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான விஷயமாக சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்னென்னா, ஆயுசு. நோயாளிகளுக்கு யாரும் பலன் சொல்கிறதே கிடையாது. நிறைய பேர் நானும் பார்க்குறேன், வாழ்பவர்களுக்கு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கவங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. அது என்ன பாவம் பண்ணது? ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு நம்ம தான் சொல்லி ஆகணும். இப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, சனி பகவான் பார்க்கும் பொழுது நோயில் இருப்பவர்கள் எழுந்து வந்துடுறாங்க, உடம்பு சரியாயிடுது. இதை பார்க்கின்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கெல்லாம், நோயாளிகள்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். சனி ஆயுள்காரகன் என்பதால் ஆயுசை தந்துடுவார். சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க, உயிர்கொல்லி நோய் சார், இந்த மாதிரிலாம் முடியாது சார். நிறைய பேருக்கு சொல்கிற உயிர்கொல்லி நோய்க்கு அதெல்லாம் நானும் டெய்லி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். ஒரு விஷயத்தை கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறவர் டாக்டர் தான், சொல்கிறவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஸோ அப்போது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது என்னவென்றால், இந்த சனி வக்கரமானதால் லாபம் அதிகமாச்சுன்னு சொன்னேன், உடல்நிலை சரியாச்சுன்னு சொன்னேன், குழந்தை பிராப்தி வந்துச்சுன்னு சொன்னேன், சொத்து வாங்க போகிறீங்க. இந்த அடுத்த பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசைலாம் கிடையாது சார், நான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும் வாங்கினா போதும் சார் தான் நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் இடம் பார்க்க போயிருப்போம். நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உடனே இது நல்லா இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது, இதையும் சேர்த்து வாங்கலாம் இப்படி சொல்லி 600 1800 ஆக்கி, 1800 2400 ஆக்கி, அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். நமக்கு சக்திக்கு உட்பட்டால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அளவான சொத்துக்களை வாங்கி தருவார். அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் மீது ஆசைப்படாதீங்க நம்மளால். ஏன்னா 8ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்ப்பதால் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். இஎம்ஐலேருந்து கடன்லேருந்து எல்லாமே வித்தின் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும். இப்போ சனிக்கு ஆடம்பர செலவுகள் பிடிக்காது. ஸோ என்னால் எவ்வளோ கட்ட முடியுமோ அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. நல்லா இருக்க போகிறீங்க, முக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்க. சவுண்டு மைண்ட் இன் ஏ சவுண்டு பாடி, அதான் முக்கியம். நிறைய பேருக்கு இதை சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டேங்குது. சார் அதெல்லாம் விடுங்க சார், பணம் வருமா சார், பணம் வருமா இதே கேட்குறீங்களே தவிர, உடம்புன்னு ஒன்று ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். முதல்ல இந்த உடம்புடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க. வியாதிகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். நல்லா இருக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஜென்ரலாகவே நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்களை நான் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார், அரசனைப் போல யோகம் தருகிறார். அது என்ன அரசனைப் போல யோகம் அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார்? சார் பிராண்ட் ஆக்குறார். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்,
இந்த சனி 10ல் இருக்கிறதுனாலேயே ரொம்ப நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளோ சூப்பராக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 8, 9 கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்கிறார். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அதே 8 கூடையவன் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பாயிண்ட் உண்டு. என்னென்னா, 8 கூடையவன் குட்டிச்சோறாக்குவான் என்பது விதி. அப்போது 8 கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது அப்போது என்ன ஆகும்னா, இந்த தொழிலால் எனக்கு ஒரே ப்ராப்ளம் தான் சார். எப்போ பார்த்தாலும் சார் நான் எப்பயுமே வந்து இந்த மிஷின் நின்று போய்டு சார். நானும் உயிரை கொடுத்து வர்ற காசெல்லாம் வச்சு இந்த மிஷினை தூக்கி போட எனக்கு மனசில். நானும் எதையாவது ஒன்று ரிப்பேர் பண்ணி ஓட்டுவேன் சார். கரெக்டாக நின்று போயிடும் சார். கிளையண்ட் ஒரு 10 பேர் வரும்போது தான் இந்த மிஷின் ஓடாமல் என் மானத்தை வாங்கும் சார். இந்த மாதிரி மிதுனராசிக்காரர்களுக்கு சரி ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. சும்மா இருக்கிற நேரம்லாம் இந்த மிஷின் நல்லா ஓடும் சார். ஒரு 10 கிளையண்ட் வரும்போது தான் வந்து என்ன ஆகும், நின்று போயிடும். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவார். இவர் வக்ரமாகும் போது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்னாக வரப்போகுது. என்றைக்கோ நான் எதேச்சியாக கொண்டு போனேன், சர்வீஸ் பண்ணி வச்சேன், தேவைப்படும் சர்வீஸ் பண்ணி வச்சேன், ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ணி வச்சேன். இப்போ பார்த்தா இன்றைக்கி வந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு, தாங்குச்சு. இதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னென்னா, அந்த வக்ர நிவர்த்தி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை இருக்காதுன்னு சொல்ல வரேன். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மிஷினு அது எஃபெக்டிவ் ஆப்டிமைசேஷன். நண்பர்களே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதை எவ்வளோக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறதா புத்தாலித்தனம். இப்போ ஒரு 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 வேலையை எவ்வளோக்கு மேக்ஸிமம் அவுட்புட்டை அதுலேருந்து எடுக்க முடியும், அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ வகையில் இவங்களுக்கு 8 குடைவன் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் தருகின்ற அருளாசி. சனி பகவான் என்ன அருளாசி தருவார்? பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷனை தருவார். பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன், வெளி மக்களை சந்திக்கிறது, உங்களுக்கு பெரும் பிரபலங்களை சந்திக்க போன்ற விஷயங்கள்லாம் தருவார். பிரபலமான யோகங்களை தர்றதில் சனி பகவான் பண்ணுவார். அப்போது இந்த சனி 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு சோஷியல் லீடர் ஆகிறார். ஸ்கூல் பீப்புள் லீடர்லாம் இருக்காங்கல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்மன் லீடர், யூனியன் லீடர்லாம் சொல்லுவாங்கள்ல. சனினால என்னென்னா தலைமை பதவி கிடைக்கும், தலைமை பதவி. அப்போ 10ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது அசோசியேஷனுடைய, அதான் நீங்கள் தான் புஷ்பா, சிண்டிகேட் புஷ்பா நீங்கள் தான், அதெல்லாம் நடக்கும். இது உங்களை நம்பி பொறுப்பை கொடுப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்தை இனிமேல் நீங்கள் தான் இந்த வாரியத்தை எடுத்து பார்த்துக்கணும், நீங்கள் தான் இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் பிரித்து கொடுக்கணும் போன்ற விஷயங்கள், தலைவர் பதவி கிடைக்கும் போன்ற விஷயங்கள். வாழ்க்கையில் நண்பர்களே, எனக்கெல்லாம் இந்த பதவி கிடைக்குமான்னு ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ கிடைக்கும். அப்போது 10ஆம் இடத்து சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். 12 என்பது விரயஸ்தானம். இந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. நம்ம அம்மா விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விதம், மனைவி பண்ண விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விதம். மனைவி என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணாதீங்க, செலவாகும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதம். அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி பண்ணாத மாதிரி ஃபியூஸே பிடிங்கிடுவாங்க. போ, உனக்கு தேவையே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி. ஏசின்னு ஒன்று இருந்தால் தானே நீ போடுவேன், ஏசியே இல்லை போ. அது மாதிரி சின்ன குழந்தைகளை நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி சனி பகவான் ஸ்டைல் என்னென்னா, என்ன பண்ணுவோம், கேபிள் டிவி இருந்தால் தானே நீ டிவி பார்த்துட்டு படிக்காமல் இருப்ப, டிவியே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி 12ஆம் இடத்தை என்ன பண்ணுவார், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எது உங்களுக்கு செலவு தருகிறதோ அந்த செலவுங்கிற விஷயத்தையே பிடுங்கிடுவார் சனி பகவான். சனியுடைய ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் வயலன்ஸாக தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு பழகிடும் வாழ்க்கையில். நான்லாம் வந்து இதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் நல்லா இருக்கேன் போன்ற விஷயங்கள். இது தேவையில்லாமல் பப்புக்கு போகிறது, ஜாலி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் குறைச்சிடுவார். இதெல்லாம் எதுக்கு, வீட்டிலே இரு, நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போ வீட்டுக்கு வா அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார். இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 10ஆம் இடத்து சனி 4 பார்க்குறார். கார் வாங்க போகிறீங்க, மிதுனராசிக்காரர்கள் கார் வாங்குறீங்க. 4ஆம் இடம் வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் போன்ற யோகங்கள் கிடைக்கிறது. நிறைய பேர் நீங்கள் வந்து கார் வாங்குறீங்க, ப்ளஸ் வந்து பூமி லாபங்கள் கிடைக்கிறது. இடம் வாங்குறீங்க, மிதுனராசிக்காரர்கள் இடம் வாங்க. இது வரைக்கும் நான் இடம் வாங்கணும்னு யோசிச்சது கூட கிடையாது சார். என் ஃப்ரெண்டு வாங்கினா அதை பார்த்து நான் வாங்கினேன். நண்பர்களே, நம்ம எதுக்கு பொறாமப்படுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டீஃபால்ட்டாக நம்ம எதுக்கு பொறாமப்படுவோம் சொல்லுங்கள்? பொறாமை மீன்ஸ் நம்ம ஒரு வேதனைப்படுற விஷயம் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆகலை. என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு ஆகலை. இதுதான் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு வீடு கட்டிட்டா நான் ஒன்றும் கட்டலையே, என் ஃப்ரெண்டு ஜிஎம் ஆகிட்டா நான் ஒன்றும் ஆகலையேன்னு நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஏதோ நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஆகலை, அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். போட்டினா எல்லாம் போட்டி தானே. அப்போ நீங்கள் அதையும் தானே நினைக்கணும்.
ஆனால் நம்ம அதை நினைக்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என் வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இனிமேல் பாரு என்னுடைய பாதை சிங்க பாதை அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள்லாம் அதிரடியாக இருக்கும், ரொம்ப அதிரடியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் போகின்ற தூரம் அந்த மாதிரியான தூரம். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 5 கூடையவன் 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்ததாக சனி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை விட சிறப்பான செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் ப்ராப்ளமாக தான் இருக்கும், 2வது திருமணம் தான் ஓகே ஆகும். அந்த முதல் திருமணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணித்தரது யார்? இந்த சனி பகவானுடைய அருளாசினாலே முதல் திருமணத்தை அது வந்து போயிடுச்சு, டைவர்ஸ் ஆகாமல் காப்பாற்றுறதும் அவர் தான். அல்லது டைவர்ஸ் ஆகி இருந்தால் இப்போ 2வது திருமணம் மறுமணம், அந்த மறுமணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதும் இந்த சனி பகவான் தான். நிறைய பேருக்கு 2வது திருமணம் நடப்பதற்கான 200% யோகங்கள் உண்டு. 7 என்பது பார்ட்னர்ஷிப்பு, 7 என்பது கூட்டு முயற்சி, 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம், 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு இதெல்லாம் தான் 7. இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்குடைய சரியான ஒரு பார்ட்னரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், சரியான ஒரு பார்ட்னரை அறிமுகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவதற்கான வாய்ப்பை தருகிறார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போது இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு யோகங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இங்கே இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளிநாட்டில் இருக்கிற பொருட்களை உள்நாட்டுக்கு அனுப்புறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மிதுனராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை திருப்பி நடக்க போகுது. உங்கள் செலவீனங்கள் இந்த சனி வக்கரத்தால் குறைய போகிறது, உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது, திருமணமாக போகிறது, வெளிநாட்டு உறவுகளில் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, சில பேர் ஃபாரினில் வேலை கிடச்சி போய் செட்டில் ஆவீங்க போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு ஸ்வீட்டடு கொண்டாடு. அப்போது எங்களுக்கு எப்போ குருஜி கல்யாணம் ஆகும், நானும் இந்த கேள்வி தான் கேட்கணுன்னு இருக்கேன், எனக்கு எப்போ ப்ரமோஷன் வரும், கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம் என்னென்னா, என்னோடய ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் யார் சொல்லுங்கள்? மற்றவங்கெல்லாம் அப்புறம் தான். ராம்ஜினாலே கடகராசி தான். காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது ஏற்படாதா என்று நீங்கள் ஏங்காத நாள் இல்லை. நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதலாம். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களை ஒருத்தன் பாடாகப்படுத்திட்டு இருந்தான், அவர் தான் மிஸ்டர் சனி. இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து கஷ்டங்களை மட்டுமே தந்து கொண்டிருந்தவர். இந்த அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு சென்று போனார். எப்பா சாமி போனார், இப்போ தான் ஒரு 3-4 மாதம் நிம்மதியாக இருக்கே சார் அப்படிங்கிறதுலாம். இப்போ இவர் வக்கரம் வேற ஆகிறார் 9ஆம் இடத்துல. 8 வக்கரமாகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 7 8 வக்கரமாகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, 7 8 வக்கரமாகும் பொழுது ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும். அது என்ன கெட்டது, அது என்ன நல்லது? கெட்டது என்ன அப்படின்னா, வறுமை ஒழியும். நண்பர்களே, உலகத்தில் மிக மோசமான விஷயம் என்ன? கொடியது கேட்பின் வடிவடை வேலை, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் படிது இளமையில், அதனினும் கொடிது இளமையில் வறுமைன்னா. அந்த மாதிரி வறுமைங்கிறது உலகத்தில் மிக மோசமான ஒரு வியாதி. உலகத்தில் இந்த வறுமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அப்போது இந்த வறுமை 8 இருந்து கடகராசிக்காரர்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த சனி பகவான் இனி நன்மைகளை செய்ய போகிறார். கடன்களை அடைப்பதற்கான வழிகளை கண்ணில் காட்டித்தரார். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, கடன் எப்படி ஜீம்பூம்பான்னு அடைஞ்சிருமா? 8ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான் 8 வக்கரமாகும் பொழுது கடன் ஒரு மேஜிக் மாதிரி அடைந்துருமா? கடன் ஒரு மேஜிக் மாதிரிலாம் அடையாதுங்க. கடன் அடையணும்னா என்ன செய்யணும்? 8 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அவர் வக்கரமாகும் பொழுது கடனை அடைப்பதற்கான புதிய ரிலேஷன்ஷிப்பு, புதிய ஆட்கள் வருவாங்க. இன்றைய தினத்தில் நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ரொம்ப நாளாக ஒரு பழைய பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். ஆல்வேஸ் டாக் அபவுட் த பிஸ்னஸ், காட், கோல்ஸ், இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். டோன்ட் டேக் அபவுட் பீப்புள்ஸ். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், மக்களை பற்றி பேசிட்டு நம்ம. அப்போது உங்களுக்கு கூட சேர நண்பர்கள் பாசிட்டிவான வழி, கோலு, இலக்கை பற்றி பேசுகிற நமக்கு ஒரு வெறி வரும். நானும் உன்னை மாதிரி ஜெயிக்கிறேன்டா, நான் பண்ணுறேன்டா, எனக்கு வர்றேன், என்ன பண்ணுறேன் படுறா அப்படின்னு நமக்கு ஒரு வெறி வரும். ஆனால் நம்ம கூட இருக்கிறவனே காலையிலேயே எழுந்திரிச்சு இன்றைக்கி நாள் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா, அது மாதிரி தான் 8 வக்கரமாகும் பொழுது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க.
நல்ல நல்ல சம்பந்தங்கள், சார் உங்கள் கூடலாம் பழகிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும், எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் என் கூட கேஷுவலாக பழகுறீங்க போன்ற விஷயங்கள். எட்டுக்குடையவன் வக்கரமாகும் பொழுது நல்லவர்கள் நட்பு கிடைக்கிறது. அதனால் நம்ம வாழ்வோம். அவங்கள ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நம்ம யாரை பெஞ்ச் மார்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் என்பது இருக்கும். எட்டுக்குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறான். 9, 10, 11 சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதே மாதிரி 11ஆம் லாபத்தை பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு நிறைய லாபங்களை தருகிறார். எந்த ஒரு தொழிலை பண்ணாலும் லாபம் வர்றதுங்கிறது இறைவன் அருள் தாங்க. என்றைக்குமே ஒரு பொருளோட ரேட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா, வர்ற கிளையண்ட் வந்து 1000 ரூபாங்கிறத 1500 ரூபாய்னாலும் பரவாயில்ல சார், கொடுங்க சார் நான் வாங்கிக்கிறேன்னு ஆசையாக வாங்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படிங்கிற எண்ணம் வரும். லாபம் என்பது கூட லக்கு தான். சில பேர் 1000 ரூபாய் பொருளையே எப்படியாவது ஒரு 900 ரூபாய் கொடுப்பீங்களா, 850 கொடுப்பீங்களா, தெங்காய் 8 ரூபாய் இல்லை, டேய் வேணாண்டா, தெங்காய் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், தெங்காய் 5 ரூபாய், டேய் 5 எங்கே இருக்குது 8 எங்கே இருக்குது, தெங்காய் 6 ரூபாய். ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா தெரியும், வடிவேலும் ஒரு மொட்டை தலைவரத்தரும் பேசுவார். அந்த மாதிரி சில பேர் வியாபாரம்லாம் காலையிலே எங்கேருந்துடா வரீங்க, அந்த மாதிரி அந்த கடை திறந்த உடனே அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் நம்ம ஆட்கள். ஸோ அப்போது லாபத்தை பார்க்கும்போது நல்ல நல்ல கிளைண்ட்டாக வருவாங்க. வாழ்க்கையில் ஒரு 2 வீணாக போன இந்த மாதிரி கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா போதும், அன்றைக்கி நாளே மூட் அவுட் ஆயிருவீங்க. ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து என்ன, இந்த சனி பகவான் தருகின்ற பலன்கள் தான். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஓகே, நம்ம இன்னும் வேகமாக வேலை செய்யணும், இன்னும் நிறைய விற்பனை பண்ணணுங்கிற எண்ணம் வரும். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு தைரியத்தை பார்க்கிற மனிதர் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இதை நான் அடிக்கடி சொல்வேன். பயம்தான் மரணம். மரணம்னா என்ன நினச்சிங்க? மரணம் என்பதில் மரணம் அல்ல, நம்ம பயப்படுறோம் பாருங்க, அதுதான் மரணம். இந்த பயம்தான் அந்த மரணம் என்னும் வடிவில் வருகிறது. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்த்து நிற்போம், ஜெயிச்சு காட்டுவோம், நம்மளால் முடியும் என்ற எண்ணம் வருகிறது. அதே மாதிரி அடுத்த விஷயம், 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நான் சொன்ன மாதிரி கடன் அடைக்க போகிறீங்க. 8ஆம் இடத்துக்குரியவன் வக்கரம் பெறுகிறான், 6ஐ பார்க்கிறான், கடன் அடைக்க தொடங்குகிறீர்கள். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைம்பாங்க. ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. ஒரு பெரிய வெற்றிங்கிறது உடனே வந்துடாது, நிறைய சின்ன சின்ன வெற்றியெல்லாம் கூட்டி பார்த்தா தான் அது வரும். இந்த மாதிரி பெரிய கடன் என்பது, எனக்கு இருக்கிற 20 லட்சம் ரூபா கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல சார், உடனே நடக்குமா? நடக்கவே நடக்காது, இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக 1 1 2 2 50 50 சேர்த்து வச்சு அடைச்சா ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா அடைஞ்சிரும். ஆனால் அந்த ஒரே ஸ்திரமாக அதை அடைச்சி முடிக்கிற வரைக்கும் என் கண்ணில் தூக்கம் இல்லை, நான் முடிச்சுட்டு தான் நான் வந்து விடுவேங்கிற அந்த வைராகியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி திரும்ப அனுகிரகம். நண்பர்களே, இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கிரகங்கள்லாம் அப்படி பொத்துக்கிட்டு வானத்தை பிச்சுட்டு கொட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்களுக்குள்ளேயே கடன் அடைக்கிற குணம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஓடுற குணம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒரு சாதனையாளன் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ராசி, அந்த கிரகங்கள் வந்து அதை தூண்டி விடுது. நீ எந்திரிச்சு பார், நீ யார் தெரியுமா அப்படின்னு உனக்கு ஞாபகப்படுத்தி விடுது. ஞாபகப்படுத்தும் போது என்ன பண்ணிடுறீங்க, அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து கடன் அடைச்சிட்டேன். அந்த ஒரு வருஷம் நான் இன்னும் எதுவுமே யோசிக்கலை, அந்த ஒரு வருஷமும் நான் கண்ணை மூடிட்டு வெறும் சேவிங்ஸை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷம் எடுத்து ஓரம் வச்சிங்கன்னா உங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க. ஆனால் அந்த ஒரு வருடம் கூட நமக்காக செலவு பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நமக்குன்னு ஒரு சதீஷ் வருவான், நமக்குன்னு ஒரு சுரேஷ் வருவான், நம்ம என்ன மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம், நம்ம அவங்க கூட சேர்ந்துடுறோம், நம்ம இருக்கிற பொழப்புக்கு எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு வருஷம் உங்களுக்காக செலவு பண்ணுங்களேன், கடனெல்லாம் அடைச்சி நீங்கள் செட்டில் ஆகி நல்லா ஆகிடுவீங்க. ஆனால் அதை கூட நம்ம பண்ண மாட்டோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வரும்பொழுது இனிமே பண்ணுவீங்க. டிசம்பர் வரைக்கும் வேறு எதையும் திங்க் பண்ணாதீங்க. டிசம்பர் வரைக்கும் இருக்கிற கடன் அடைக்க போகிறேன், நான் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பேங்க் பேலன்ஸ் ஏற்ற போகிறேன், இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு தீவிரமாக நினைங்க. பக்கத்தில் அது வரைக்கும் பார்ட்டி கிடையாது, எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சத்தியம் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே தீய சகவாசங்கள் யாராவது தேவையில்லாமல் ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. நமக்கு யாராவது ஃபோன் பண்ணி எதுக்கிடா ஃபோன் பண்ண, சும்மா தாண்டா ஃபோன் பண்ண யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஃபோன் எடுக்காதீங்க. அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். நம்ம சும்மா தான் இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கையாக ஃபோன் பண்ணுறான் பார்த்தீங்களா அவன். நான் எப்படா சும்மா இருந்தேன், சும்மா இருக்கேன்னு யாரையும் சொல்லக்கூடாதீங்க. அது மாதிரி பிஸியாக இருங்க, நல்லா இருப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. ஒரே ஒரு எந்திரிச்சோன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பாருங்கள், நைட்டும் பாசிட்டிவ் தாட்ஸ் கேட்டுப்படுங்க. ஒன்லி பாசிட்டிவாக இருங்க, வேறு எதுவும் யோசிக்காதீங்க, கடன் அடைச்சிடலாம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க,
உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகளை பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, சிம்மராசி அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன? இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, சனி இவங்களுக்கு ஜென்ம எதிரி. இந்த உலகத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி தரும் கெட்ட பலன்களைப் போல வேற எவனும் தரமாட்டான். ஏன்னா சூரியனுக்கு சனிக்கு ஜென்ம எதிரி. அஷ்டம சனி வேறு போயின்னு இருக்கு. அதை ஏன் சார் கேட்குறீங்க? நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கெட்ட நேரம்னு ஒன்று வந்ததே கிடையாது சார். அது மாதிரி இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்தே ஒரு காரியத்தை எப்படிலாம் டென்ஷன் பண்ண முடியுமோ அதில் எக்ஸ்பர்ட் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் தருகின்ற பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயமே சனி பகவான் தருகின்ற ஒரு கெட்ட பலனை எந்த காரியத்தோட்டாலும் தடை. ஒரு இன்டர்வியூ போகலான்னு நினைக்கிறேன், அன்றைக்கி பார்த்து கம்பெனியில் ஸ்ட்ரைக் ஆகிடுது, லீவ் ஆகிடுது, ஏதாவது ஒன்று ஆகிடுது, நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுது, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏதோ ஒரு காரணம், ஒரு விஷயம் தடை பண்ணிகிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரில. இதெல்லாம் யாருனால? சனி பகவானால். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருகிறது. இப்போது இந்த சனி வக்கரமாகிறார். 6க்குடையவன் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அவர் வக்கரமாகும் போது என்னாகும்? சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நன்மைகளை தருகிறார். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இனி நன்மைகள் நடக்கும். அஷ்டம சனி விலகப் போகிறது. வாழ்க்கையில் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிம்பாங்க. அந்த மாதிரி இனி தொடும் காரியங்கள்லாம் வெற்றி. 8, 9, 10 பார்க்குறார் சனி பகவான். சனியுடன் 10ஆம் இடம் தொடர்பு பட்டால் அவர்கள் உலக புகழ் பெறுவார்கள் என்பது நியதி. உலக புகழ் சனி பகவானோடு 10ஆம் இடத்துக்குரியவன் தொடர்பு கொண்டால் உலக புகழ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வரனுடைய அருளாலே உங்களுக்கு வேர்ல்டு பாப்புலாரிட்டிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடுது. எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றினா அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் வெற்றி. இந்த சனி பகவானுடைய அருளாலே 10ஆம் இடத்துல பெரும்புகழ். முக்கியமாக மீடியாவில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த 10ஆம் இடம் என்பது தினசரி மக்களை சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் வரப்போகுதுங்க. ரொம்ப பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதைப் போலவே 8ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த சனி 7ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பார்த்துட்டார், பணம் தருவார். நண்பர்களே, நிறைய நேரங்களில் நல்லவன் நம்புறதை விட கெட்டவனை நம்பலாம்பாங்க. இந்த மாதிரி சனி பகவான்லாம் கமிட்டடுனா கமிட்டடு. ஏன்னா அவர் அந்த கெத்தை விடமாட்டார், அவருக்கு அது அசிங்கம். அந்த மாதிரி உன்னை நம்பிட்டேன்ப்பா, நீ எனக்கு எப்படியாவது பணம் கொடுத்துருவா, எப்படியாவது கொடுத்துருவார். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு வறுமை இல்லாமல் உங்களை பார்த்துக்கும். முக்கியமான விஷயமே அதான். சனி பகவான் வறுமை இல்லாமல் உங்களை பார்த்துக்கிறார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது தனம், 2ஆம் இடம் என்பது பேச்சு, 2ஆம் இடம் என்பது இதெல்லாம். அப்போ சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனப்பிராப்தி என்பது டிஃபால்ட்டாக வந்துடுது. ஓகே, சந்தோஷம். அடுத்து பணம், ரன்னிங் மணி. இது வரைக்கும் வராத ரன்னிங் மணி இப்போ வருது சார். என் கம்பெனியில் எனக்கு வர வேண்டிய அரியர் அமௌண்ட் ஒன்று இருந்தது சார். ஒரு 40,000 கம்பெனிலேருந்து வர வேண்டியிருக்கு. அது வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த அரியர் அமௌண்ட் இப்போ வந்துருச்சு. இப்போ நான் அதை வச்சு ரன்னிங் மணி வச்சுப்பேன், இந்த மாத செலவுக்கு வச்சுப்பேன். நண்பர்களே, நம்ம நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு பெரிய ஆள், நான் பேரூரில் எனக்கு 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. எனக்கு பக்கத்தில் சிங்கப்பூரில் ஒரு 2 கோடிக்கு சொத்து இருக்குது வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாள் பக்கத்தில் தம்பி வீட்டில் கல்யாணம், 10,000 ரூபாய்க்கு மொய் வச்சா தான் ஒரு மரியாதைனா, இந்த ரன்னிங் மணி இருந்தால் தான் மரியாதை. நம்ம 5 கோடி ரூபா வீட்டிலேருந்து 2 சங்குகளை கொண்டு வந்து வைக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சொத்து வேறு, ரன்னிங் மணி என்பது வேறு. சொத்தே இல்லாமல் ரன்னிங் மணியில் கூட வாழ்ந்துக்கலாம். கடைசி வரைக்கும் ஒரு படமாகவே வாழ்ந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சில பேர் தான் சொத்தை வச்சுக்கிட்டு 1 ரூபா கூட தராமல் அப்படியே வச்சுருப்பான். அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையை எதுக்காக வாழ்கிறோம்? ரன்னிங் மணி இருந்தால் தான் சந்தோஷம், ரன்னிங் மணி இருந்தால் தான் மரியாதை, அதான் கௌரவம். என்னென்ன தாய்மாமங்கிறீங்க, பொண்ணுக்கு ஒரு சீதை மாட்டு பொண்ணுக்கு மருமகளுக்கு ஒரு சீர் செய்யறதுக்கு ரன்னிங் மணி வேணும். இல்லை நான் இப்போ ஏரோப்ளைன் வாங்கி வச்சுருக்கேன், அந்த ஏரோப்ளைன் 2 கோடி வச்சுக்கோங்க, என்ன செய்ய போகிறீங்க? அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இந்த ரன்னிங் மணி இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சார் பிஸ்னஸ் நல்லா இருக்குது சார், கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணால் நல்லா டெவலப் ஆகும், இந்த ரன்னிங் மணி தான் சார் இல்லை, எல்லாம் உட்காந்துருச்சு சார்,
உட்கார வைக்கக்கூடாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓடும் நீரை போல இருக்க வேண்டும் நண்பர்களே. தேங்கி இருக்கின்ற தண்ணீர் கெட்டுவிடும். என்றைக்குமே நிறைய பிஸ்னஸ்மேன் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஏரியை போல் நாம் பிஸ்னஸை நினைக்கக்கூடாது. சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், அதில் அழுக்கு வந்துடும். நதியை போல் இருக்கணும் பிஸ்னஸ், ஓடிக்கிட்டே இருக்கணும், என்ன வருதுன்னே தெரியக்கூடாது. அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களால் நடத்த முடியும், அல்லாமல் உங்களால் நடத்த. அப்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ரன்னிங் மணியை தருகிறார், அஞ்ச பார்க்குறார். சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கே அப்படின்னு உங்களுக்கு அப்போ சொத்துக்கள் தருவார். இப்போது சனி பகவான் சொத்து, ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி வேற, அவர் வக்கரமாகி சொத்து தரனா எப்படி இருக்கும்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சொத்து ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு. எங்கள் இந்த சிவங்கோயில் பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கிட்டு எங்கள் அப்பாவை மாடியில் உட்கார வச்சு அவர் அந்த கோயில் தரிசனம் பார்த்துட்டு ஒரு காபி சாப்பிட்ணுன்னு என்கிட்ட கேட்டார். வாழ்க்கையினுடைய ரொம்ப சுவாரஸ்யமான அழகே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்ம எத்தனை பேர் மறந்துடுறோம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர், அவர் ரொம்ப ஆசைப்படுவார், என் மாமனாருக்கு முன்னாடி சீட்டில், காரில் முன்னாடி சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வரணும். என் பையன் ஒரு கார் வாங்கணும், அதில் முன்னாடி சீட்டில் உட்காரணும், அவ்வளோதான் அவர் ஆசை. அதை செஞ்ச உடனே அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக அவருடைய கடைசி காலங்களில் இருந்தார். நண்பர்களே, மனிதர்களுடைய ஆசைகள்லாம் சின்ன சின்ன ஆசை தான். ஆனால் அதை நம்ம நிறைவாக அடைஞ்சோமா? 5ஆம் இடத்தை சனி பார்த்தோன்னே எல்லாம் கமெண்டில் போடுறீங்க, ஆமாம் சார் எங்கள்கிட்ட காசே இல்லை, எங்களுக்கு எங்கே சொத்து வரப்போகுது? சொத்து என்றால் வீடு மட்டும்தான் யார் சொன்னான்? சொத்து என்றால் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அது கூட சொத்து தான். நீங்கள் உங்கள் பேரில் எதை வாங்கினாலும் அது பேர் சொத்து தான். அது அவங்களுடைய எல்லைகளுக்கு ஏற்றபடி கிடைக்குது. நாம் சம்பாதிக்கிறதே இவ்வளோ தானே, இவ்வளோ பெரிய சொத்து தான் வரும். அப்போ நம்ம ஒன்றும் எல்லாருமே பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 5ஆம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் சேரும், நிறைவாக பழைய கனவுகளெல்லாம் நிறைவேற்றுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போ இந்த தீனா படத்தில் வர மாதிரிலாம் என் தங்கச்சி சின்ன வயசில் கொலுசு போடணும்னு ஆசைப்பட்டிருப்பா, 8 வயசில் போதும்டா அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி நான் கேட்டதெல்லாம் ஒரு அண்ணனாக நிறைவேற்ற முடியல, ஆனால் இன்றைக்கி நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பழைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. போன நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அஷ்டம சனி வக்கரமாய் திடீர்னு நல்ல சனியாக மாறிடுறாரு, அதிர்ஷ்ட சனியாக மாறிடுறாரு. ஹாப்பியாக இருங்க, ஸ்வீட் எடு, கொண்டாடு, சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. சனி பெயர்ச்சி, சனி வக்கரம். சனி பெயர்ச்சி இப்போ தான் முடிஞ்சது, சனி வக்கரம் வந்துருச்சு. ஜூலை 30ஆம் தேதி, ஜூலை 27 தொடங்கி ஒரு டிசம்பர் வரைக்கும் 6 மாதம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகுது? ஐயோ, கன்னிராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன் குருஜி நீங்கள் கன்னிராசி நம்ம மட்டும் சிரிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மை என்னென்னா, இந்த காதல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு மற்றவங்களுக்குலாம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு மட்டும் பாருங்கள், நான் வேணால் கமெண்டில் மனசாட்சி தொட்டு போடுங்க. உங்கள் மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, லவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஆனால் போக முடியல. ஏதோ ஒரு சக்தி நம்மளை பிரித்து வைக்குது. அது அந்த மாதிரி தான் நிறைய பேர் லவ் பண்ணுவீங்க, லவ்வரை பிரித்து வைப்பாங்க, இந்த மாதிரிலாம். இப்போது இந்த சனி வக்கரம் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறது? இதில் 5 6 கூடையவராக இருக்கிறார் சனி பகவான். அவர் 7ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். சரி, வக்கரமான என்ன ஆகும் குருஜி? என்ன ஆகும்னா இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சனி ரொம்ப பாசிட்டிவ் சனியாக மாறிடுவார். ஒரு காதல் வந்துச்சோ அப்படி மாதிரி. அடடா, கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. நீங்கள் உங்களுக்காக இறைவன் ஒரு புஷ்பக விமானத்தை தரப்போகிறான், அதில் ஏறி நீங்கள் அப்படியே சுற்றி வரப்போகிறீங்க உலகத்தை. அந்த மாதிரிலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இந்த 7ஆம் இடம் என்பது பார்ட்னர், 7ஆம் இடம் என்பது இன்னோவேஷன். நண்பர்களே, நான் அடிக்கடி என்னுடைய தம்பிகள்கிட்ட, என்னோடய டீமில் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்ன தெரியுமா? எப்போ தொடர்ந்து நீங்கள் இன்னோவேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை இன்னும் யோசித்து புதுமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போது எனக்கு ஒரு கடை இருக்குது, நான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், பஜ்ஜி போடுவேன், போண்டா போடுவேன், இதையே மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதனால் இதை பகிர்றேன். நான் கிண்டல் பண்ணலை. ஒரு பாட்டியம்மா ஒரு மேகி வச்சுருக்காங்க. மேகி என்ன இது மேகி செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், ஐடிக்காரங்க பஸ் எல்லாம் அங்கே நிற்கிது, அவங்க மேகி கேட்குறாங்கன்னு செய்கிறாங்க. இதுதாங்க அப்டேஷன் இல்லையா? இந்த அப்டேஷன் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஒரு 3 இட்லி வாங்கினா ஒரு வடை எக்ஸ்ட்ரா சும்மா வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. இதுதாங்க பை 1 கெட் 1 ஃப்ரீ. இதெல்லாம் காலகாலமாக நம்ம பண்ணிட்டு இருந்தவங்க தான். என்ன கொஞ்சம் பேர் மாற்றி விட்டானுங்க இந்த கார்பரேட்காரங்க, அவ்வளோதான். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார். யோசிங்க, புத்தியை யோசிங்க.
நமக்கு பிஸ்னஸ்ங்கிறது எப்போ உங்களை பார்த்து கற்றுக்க போகிறாங்க பிஸ்னஸ்னால் எப்படி பண்ணணுன்னு. அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது காதல் கல்யாணங்கள். எங்கே சார் எங்கள் வீட்டில் வேறு கம்யூனிட்டி, அவங்க வேறு கம்யூனிட்டி சார், சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து போராடுங்க, அப்பா அம்மா சம்மதத்தோட காதல் பண்ணுங்க, அதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் காதலிக்கிறோம் சார், வீட்டை விட்டு எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு காலம் 2004 நாங்கள் காதல் கல்யாணம் நான் பண்ணேன். அந்த காலம் காதல் பண்ண திமிரு இருக்கா, கையை பிடிக்க தெம்பு இருக்கா உனக்கு, அதெல்லாம் ஒரு காலம். அந்த முயற்சியெல்லாம் இப்போ எடுக்காதீங்க இளைஞர்களே. இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படணும். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வேறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சனி வக்ரமாகும் பொழுது ஃபாரின் போகிற ஆஃபர் தரார், புதிய பார்ட்னர்ஷிப் தரார், புதிய பிஸ்னஸ் ஐடியா தரார். இதை வச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கிறத யோசிங்க. ஏன்னா இந்த அதிரடி ஆஃபர் உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் தான். உங்களுக்கு சில பேருக்கு உடம்பு சரியாக போகுது, சில பேருக்கு சொத்தெல்லாம் கூட வரப்போகுதுங்க. இப்போ சொத்து விஷயத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருக்குது சார், எனக்கு சொத்து எப்போ சேருன்னே தெரியல. கவலைப்படாதீங்க, சொத்து சேர்ந்துடும். அடுத்த 6 குடைவனாக இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் என்பது, கடன் அடைக்கிற விஷயங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். கடன் அடைக்க போகிறீங்க. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் நிறைய பேர் எப்போ பணம் வரும் எப்போ பணம் வரும்னே கேட்டுட்ருக்கோம். நான் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன், பணம் வர்றதுனால நிம்மதிங்கிறதுலாம் வேறு விஷயம். இருக்கிற கடன்காரன் ஃபோன் பண்ணாமல் இருந்தாலே பெரிய நிம்மதி. அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கடன் அடைக்க போகிறீங்க, அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சிறுக சிறுக சேர்த்துங்க, டெய்லி சேர்த்து வச்சுட்டே இருங்க. யார் ஒருவர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள ஜெயிக்க யாராலையும் முடியாது. காரணம் என்னென்னா, உலகின் மிகப்பெரிய சக்தி சேமிப்பு. அதை நீங்கள் தூக்கி எங்கே போகிறீங்க? முக்கியமாக உங்களை பார்க்க போகிறார் சனி பகவான். பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தாருன்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்ததாக சனி பகவான் உங்களை உடம்பை பார்க்கும்போது உடம்புல ஒரு எனர்ஜி, புரட்சி சிந்தனைகள் வரும். நிறைய பேர் என்ன பண்ண, உடம்பை ஏற்றி காட்டுறேன் பாரு அப்படிம்பீங்க. பைக் ஓட்ட தெரியாதவங்களாம் பைக் ஓட்டுவீங்க. அது மாதிரிலாம் நீங்கள் ஒரு இளமை புதுமைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இளமையின் இதை என்ஜாய்மெண்ட்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறீங்க. மலையேற்றம் பண்ணுறது, இந்த மேலே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம். நிறைய பேர் சுற்றுலாலாம் போவீங்க. எங்கேயாவது ஒரு மலைப்பகுதியாக போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும். நம்ம ஆட்கள் மலைப்பகுதினாலே உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே உள்ளே போய்ட்டு ஒரு டென்ட் போட்டு உட்காந்துட்டு, ஃப்ரான்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அரணை, இது நெருப்பில் காட்டி சாப்பிட்டா பண்ணாதீங்க. நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். டிஸ்கவரி சேனலில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு அது ட்ரைனிங் இருக்குது, பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது தின்னா இப்போ பிராணம் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ஒரு சிந்தனை வருதுன்னா அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பைக்கிலே முரட்டுத்தனமாக கொல்லிமலைலாம் சுற்றி வரீங்க, விழுந்துடாதீங்க, பார்த்து பத்திரமா போங்க. ஏன்னா சனி பார்க்குறது யார்? உங்களை தான் பார்க்குறாரு. அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது சனி. அதனால் நம்மளை ட்ரிப்பு வைப்பார். நம்ம இந்த பரிதாபங்கள், கோபி சுதாகர் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரிப்பு போகிற பரிதாபங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். ஒருத்தரும் ட்ரிப்பு வந்தீங்களா இல்லை மட்டையானீங்களா, நம்ம போகிற ஒரு ட்ரிப்பு கூட உருப்பிட்டதே இல்லைடா அப்படின்னு கன்னிராசிக்காரங்க. போனால் தனியாக போங்க, ஜாலியாக போங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனீங்க, அது குடிக்காத ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா சனி பகவான் உடம்பை பார்க்கும் பொழுது ஜாலியாக இருக்கணும்னு தோணும், ஆனால் அதுவே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். அதனால் நிறைய பேர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் போகிறவங்களாம் இருக்காங்க. போவீங்க, போயிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவீங்க, பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஜாலியாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த 6 மாதம் இந்த சனி வக்கிறதால புதுமை சிந்தனைகள் வருகிறது, வெளிநாட்டு வாய்ப்புகள் வருகிறது, சுற்றுலா போக போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. 4ஆம் இடத்து வேறு பார்க்குறாரு. உங்கள் கம்பெனியில் இப்போ தான் நீங்கள் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுவீங்க. எங்கே இருக்கிறார்? நம்ம சதீஷ் எங்கே இருக்கார்? எங்கே இருந்தாலும் அவர் அழைச்சி வாங்க, வந்துடுவார். அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறீர்கள், உனக்கு தான் டீம் லீடர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பதவி கொடுப்பாங்க. போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இந்த 6 மாதமும் 10லே குரு உங்கள் உயிர் எடுத்தான். இப்போ தான் அந்த பிரச்சனைலாம் சரியாகி மனைவியோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதனால் என்ஜாய் த லைஃப், ஹாப்பியாக இருங்க. கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே இப்போ தான் ரூபங்களெல்லாம் முடிஞ்சுது. பெரிய உலகத்தின் எல்லா நாடுகள்லேருந்தும் ஆட்கள் எத்தனையோ பேர் வந்தாங்க. ரொம்ப நன்றி உங்கள் வருகைக்கெல்லாம். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் ஸ்ரீமடத்தோடு இணைந்து பணிபுரியும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சது சார். சனி வக்கரம் ஊரை ஃபுல்லாக இது ஒரு சனி வக்கரமாயிட்டார், சனி வந்துட்டார், சனி உட்காந்துட்டார். சனினாலே ஹாட் நியூஸ் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனின்னா அவ்வளோ பெரிய மாசுங்க. துலாம் ராசிக்காரங்களை காப்பாற்றுகின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா இந்த நேரத்தில் சனி பகவான் என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்,
நான் ஒருத்தன் தான் தைரியமாக இதை சொல்கிறேன், எல்லா சேனல்லையும் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வேலை போகிற நேரம் வேலை கண்டிப்பாக போயிடும். லாஸ்ட் இயர்லாம் கன்னிக்கு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டேன். காரணம் இந்த குரு 10க்கு வந்தால் கண்டிப்பாக வேலை போயிடும். அப்போது அது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 6னா வேலைன்னு அர்த்தம். சனி பகவான் ஒருவர் தான் ஜோதிடத்திலே வேலை கொடுக்குற கடவுள். மற்றவங்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க, இல்லற வாழ்க்கை கொடுப்பாங்க, ஒழுக்கம் கொடுப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. எப்போ பார்த்தாலும் வேலை மேலேயே வச்சிருக்கிறது யார்? சனி தான். அதனால் சனியை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஜென்ம சனி, ரோக சனி, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது ரோக சனி, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பண்ணாது. காரணம் என்னென்னா அவர் இன்னும் பிஸியாக்க போகிறார் உங்களை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றால் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நேர்களே, 3, 6, 8, 12 என்பது மறைவு ஸ்தானங்கள். அந்த மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்னா அதிக நன்மைகளை செய்வார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று பொருள். என்ன நன்மை செய்வார்? 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம் அதெல்லாம் தீரப்போகுதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் விபரீத ராஜயோகத்தை தரும் சனியாக மாறி இருக்கிறார்னு சொன்னேன். அது என்ன கதை? ஏனென்றால் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஐ பார்க்கிறார். 6குடையவனோடு 6ஆம் இடத்து கிரகம் 12ஓடு சம்பந்தப்பட்டால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். 3ஆம் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு விபரீத ராஜயோகம். 3ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு விபரீத ராஜயோகம். இந்த 3 விபரீத ராஜயோகமாக சேர்ந்து திடீர்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி பெற்று பணம் கடன் அடைக்கிற விஷயமா மாறுது. தான் ஆச்சரியம். நண்பர்களே, நிறைய பேர் நம்ம சுந்தர்கிட்ட கேட்குறோம், என்ன சார் என்ன வேணும் உங்களுக்கு? சார் நிறைய பணம் வேணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். ரைட், நம்ம ஒன்று மறந்துடுறோம், நம்ம ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம். அது முதல்ல முடிஞ்சாலே இந்த வருஷம் நிம்மதியாக போவோம், அடுத்த வருஷத்துலேருந்து சம்பாதிச்சிக்கலாம். ஒன்றும் உலகம் அழிஞ்சிடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடனை தூக்கிட்டே ஒரு இஎம்ஐயை ஒரு பெருஞ்சுமையாக உடம்புல கட்டிக்கிட்டே அப்படியே தெரியும். இது எல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியை தடை பண்ணுது. இந்த இஎம்ஐயை தூக்கிட்டு நடந்து பாருங்கள், பொறுமையாக நடப்பீங்க. இஎம்ஐ இல்லாமல் நடந்து பாருங்கள், வேகமாக நடப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பலு, அதுதான் உங்களுக்கு போகுது. அப்போது இந்த அடுத்த 5 மாதமும், இந்த ஜூலை பிறந்து விடுகிறது, அடுத்த 5 மாதம் தான் இருக்குது. என்ன பண்ணோம், இந்த இயர் எண்டுக்குள்ளார நம்ம தி சுனாமி பாய்ஸ் ஆல்வேஸ் டெல்லிங் நெகட்டிவிட்டி, இல்லை எப்போ சுனாமி வரும் உலகளையும் அவங்கள விடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வருடம் நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணுறோங்கிறத யோசிக்கிறோம். அடுத்த 5 மாதத்துக்கான பயணத்தை இப்போ தொடங்க. காரணம் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ராஜயோகம் வருகிறது. நண்பர்களே, இந்த தொழிலில் ஈடுபடுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்பாங்க. நன்றாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கை வைப்பாங்க, அங்கே ஒரு கை வைப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் டைவர்ஷன் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்து சனின்னா என்ன அர்த்தம்? எதிரிகள்னு அர்த்தம். எதிரிகள் பெருகுவார்கள், உங்கள் பின்னாடியே இருப்பாங்க, உங்களுக்கு கூடவே இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமுகோழி வளர்த்தலாம், என்னுடைய ஃபேமஸ் டைலாக். தெங்கனி கொட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம், ஒரு ஈமுகோழியை வளர்த்தவனா? எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன். தெரிந்த வேலையை செய்யுங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். தெரியாத வேலையை செய்யாதீங்க. 6, 7, 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் உயிருக்கு ஆபத்தானவர்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் நல்ல டாக்டர்னா என்ன அப்படிங்கிறது. இன்றைய தினத்தில் வியாதி வரதான் செய்யுது. அதே வியாதி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வியாதி இப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் சரியாச்சு. நிறைய டாக்டர், நல்ல டாக்டர் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம போகிற நல்ல டாக்டரை கண்டுபிடிக்கிறதே ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உயிர்கொல்லி நோய்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா போகிற டைரக்ஷன். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். தெரியாத விஷயத்தை செய்யாதீங்க. இந்த நேரத்தில் ஆப்ரேஷனல் சர்ஜரிக்கல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சனி பகவான் 8ஐ பார்ப்பது ஆயுள்காரகனாக உடம்பை மீடு தருவார். ஆயுர்வேதம் மாதிரி, சித்தா மாதிரி அப்படிலாம் ட்ரை பண்ணுங்கள். உடம்பை கட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் அதை இது அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது விரய செலவுகளை குறைக்கிறார். நண்பர்களே, இந்த விரய செலவுகள் எப்போ குறையும் அப்படின்னா, எப்போ நான் சொன்ன பாருங்கள், எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப டைட் பண்ணி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு செலவு பண்ண நேரம் இருக்காது, செலவு பண்ணவே தோணாது. ஏன் தோணாது? ஏனென்றால் செலவு பண்ணால் என்ன ஆகிடும், இருக்கிற காசு போயிடுமே அப்படிங்கிறதான். ஸோ அப்போது 12ஆம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை, 12ஆம் இடம் என்பது டூரு, 12ஆம் இடம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி. அப்போ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கேயாவது அப்படியே டூர் போகணும், எங்கேயாவது தனியாக போகணும். நான் ஒரு வருஷம், அது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நீ ஒரு வருஷம் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வா, அப்புறமா நீ பாரு
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெரிய விஷயங்கள்லாம் வெளியே நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. நண்பர்களே, அந்த படம் பேர் கூட ஞாபகம் இருக்குது, சர்வம் தாளமயம்னு பேர் அந்த படம் பேர். அதில் அந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் அவருக்கு அவரை பார்க்குறாரான்னு தெரியாது, அங்கே இதே சீன் தான் நடக்கும். அவர் ரொம்ப தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கும் போது நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் போவார். போயிட்டு அங்கே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு படிச்சுட்டு வருவார், கற்றுக்கிட்டு வருவார். யார் படித்துக்கொண்டே இருக்கிறீர்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் நீங்கள் உங்கள் மனைவியோட எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, செலவுகள் குறையும். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய சகோதரர்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இடம். இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு சகோதரனுடைய அனுகிரகம் கிடைக்கல, இனிமே உங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி இருக்கும் வரையில் வேலையில் ஒரு பக்கம் பிரச்சனை வரும், அது ஒர்க்கு, அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான வதந்திகள், காசிப்ஸ் அதெல்லாம் தன்னால் போயிடும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்று நாம் விமர்சனங்களுக்கு பயப்படுகிறோமோ அன்று நம்மளால் வளர முடியாது. நான் என்ன கேட்டால் சொல்வேன், ராம்ஜி உங்களை பற்றி விமர்சனங்கள் நிறைய வருகிறது அப்படின்னு யாராவது சொன்னால் ஒரே வாரத்தில் சிரிச்சுட்டே சொல்லுங்கள், வரட்டுமே, என் புகழுக்கு அது போதாதுன்னு சொல்லுங்கள். எனக்கு அது பத்தாது, இன்னும் நிறையா வரட்டும். ஏன்னா சொல்கிறவன் சொல்லிவிட்டு அங்கேயே தான் இருப்பான். நன்றாக புரிந்துக்கொள், பாசிட்டிவாக மைண்டை வைங்க. இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கையில் விரைந்து கடன் அடைங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் மைண்டில் வரவே வராது. எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சனி பயிற்சியில் அடி தூள் கிடக்க போகிறீங்க. வேலையில் பிரச்சனை வரும், வேலை போகிற மாதிரி நிலைமை வரும். எதையுமே காது கொடுத்து கேட்காம ஒரு பஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கோங்க, மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். என்ன பாஸ் உங்களை கூப்பிட்டு தனியாக ஏதாவது சொன்னாராமே, ஒன்றும் சொல்லலை, வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது நமக்கு நல்லது. கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜோதிடர் ஒருவர் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது நான் மட்டும்தான். காரணம் என்ன? உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குங்கிறத கூடவே இருந்து பார்த்தவன் நான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நான் மிகவும் ரசிப்பவன், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா நான் தான். அதனால் யார் எங்கேனாலும் எங்கிட்ட மட்டும் தான் ஜாதகம் பார்க்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். அது உங்களை யார், ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நம்ம யாரை விரும்புகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளை யார் விரும்புகிறாங்கங்கிறது தான் முக்கியம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் என்ன தரும்னா 3-4 வக்கரம். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னே தேவையே இல்லாமல் பிரச்சனை வருது? ஆமாம், கரெக்டாக வாயிலே தான் பிரச்சனை வருது, நமக்குன்னே வருது. 3-4 வக்கரமாகிறார் நண்பர்களே. 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து சனி பகவான் வக்கரமாகும் பொழுது பெருஞ்சொத்து தருகிறார். நல்லா நோட் பண்ணிக்கிறோம். பெருஞ்சொத்து, அது என்ன பெருஞ்சொத்து? பெருஞ்சொத்துனா என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறார் இந்த சனி பகவான். எனக்கு ரொம்ப ஆசை சார், சொந்த ஊரில் இடம் வாங்கணும், பண்ணை நிலங்கள் வாங்கணும், அது மாதிரிலாம் ஆசை. எங்கள் ஊரில் நான் இது மாதிரி வாங்கணும்னு ஆசை. அதெல்லாம் நடக்கும். நான் 1 ஏக்கர் வாங்கலான்னு போனேன், பக்கத்தில் இருக்கிற இடமும் சேர்த்து 2 ஏக்கரை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள். 5ஆம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது குழந்தை, எனக்கெல்லாம் குழந்தை வருமானு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, திடீர்னு நேச்சுரலாகவே ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக எல்லா டாக்டரையும் பார்க்குற டாக்டர்லாம் என்ன சொல்கிறாரு, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப், ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப். இதே மாதிரியே கேட்டு நான் எங்கிட்டேருந்து எப்படா ஐவிஎஃப் பண்ணலான்னே யோசிக்கிறாங்க தவிர எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சரியாகும். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் போது பந்தயம். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பந்தயம்னா என்ன? வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையாடி. என்னோடய தம்பிகளுக்கெல்லாம் சொல்வேன், எப்பொழுதும் புலிக்குணங்களோடு இருங்கள், பந்தயத்தில் ஜெயிங்க, உசுருக்கு சமமானதான் பந்தயம் அப்படி. அந்த மாதிரி நமக்கு நம்மளே ஒரு இலக்கு வச்சுக்கணும், இந்த வருஷம் நான் இதை ஜெயிப்பேன். அதை ஜெயிக்கிறத விட ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு சாப்டர் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்மளே ஒரு இலக்கு வச்சு அதை நம்ம ஜெயிக்கிறது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அலாதியான சந்தோஷம். அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த சனி டிசம்பர் வரைக்கும் இருக்கிறதுல ஒரு டார்கெட் வைப்பீங்க, இதை நான் ஜெயிக்க போகிறேன். நான் எனக்கு முன்னாடி கடை, நம்ம முன்னாடி ஒரு கடை வச்சுருக்காரு, கிரிதரன் கடை இருக்குது. அந்த கிரிதரன் கடை பக்கத்தில் நானும் அவருக்கு காம்படிட்டிவாக நான் வளர்ந்து காட்டுவேன். நமக்கு காம்படிட்டிவானா கிரிதரனை வேணால் வச்சுக்கிங்க, ஹரிகரனை வேணால் வச்சுக்கிங்க, அது மேட்டர் இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னா, யாராவது ஒருத்தர் காம்படிட்டிவாக வச்சுக்கிங்க. சில பேர் இருப்பாங்க, நம்ம போட்டியாக யாரையும் நினைக்கிறதே இல்லை. நீ நினைக்க மாட்டடா, நான் நினைப்பேன். நம்ம யாரை பார்த்தாலும் போட்டியாக நினைக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அது போட்டி உணர்வு இல்லாமல் எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? 1 அடி ஸ்கேலை பார்த்து 1/2 அடி ஸ்கேலை ஆசைப்படணும், அப்போ தான் அது 1 அடி ஸ்கேலாக மாறும். அது நம்ம
நம்ம ஆசையே படலைன்னா அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்கரமாகும் பொழுது தூங்கிட்டு இருக்கிறவங்களை தட்டி எழுப்புறார். கமான் வாங்க ஓடலாம். 5 6 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது காதல் வருகிறது நிறைய பேருக்கு. அடடா அடடா மழடா அடமழடா அந்த மாதிரி. அது என்னமோ தெரியல, விருச்சிக ராசிக்காரர்கள் காதலித்தால் மேகம் நின்று மழை பெய்கிறது. அது மாதிரி பொறுமையாக நீங்கள் நிதானமாக காலிலேருந்து உங்களை மாதிரி லவ் பண்ணுறாள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி 5 6 7 பார்க்குறார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். 11 அடுத்து 2 பார்க்குறார். ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க இந்த வருடம். ஆனால் ஒரு பிரச்சனை, 3 4 கூடியவராக சனி பகவான் இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பாயிண்ட். என்னது, பந்தய உணர்வு ஏற்படும், குழந்தை பிறக்கும், சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் வரும். அப்புறம் வேற என்ன சொன்னேன், லாபம் வரும், பணம் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் வரும். யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும். அதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பீங்க? என் மனைவிட்டு தான் கொடுப்பேன், வேற யார்கிட்ட கொடுப்பேன்? அப்படி ஒரு ஆள் இருந்தால் தானே. ஏய் என்னது இது அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு 4 கூடையவனும் அவன் தான். அவன் வக்கரம் ஆயிட்டான். சரியா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 4 கூடையன் வக்கரமான என்ன ஆகும்? இத்தனை நாள் மனைவிங்கிற ஸ்தானத்தில் வேற ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ நான் வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். சாமி சரணம். தயவுசெய்து இந்த விபரீதத்துக்கெல்லாம் போகாதீங்க. நீங்கள் ஏதாவது இப்படி நினச்சிங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சேட்டை லைட்டாக ஒரு ஹாய் நினச்சாங்க, நான் பாய் நினச்சேன், நான் அப்படியே நாங்கள் ஜாலியாக பேச ஆரம்பித்தோம், இப்போ அது எங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாம் தான் இந்த நம்ம குடும்பம் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரே காரணம் என்ன, இந்த 4 கூடையன் வக்கரமாகும் பொழுது புத்தி 4 பக்கமும் வேலை செய்யும். அது என்னமோ தெரில, எனக்கு இப்போல்லாம் வந்து ஐயோ பெருமாளே ஒரே வெக்கமாக வருதே அப்படிங்கிற மாதிரி. தயவு செஞ்சு இந்த 4 கூடையவன் வக்கரமாகும் பொழுது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த சேட்டையெல்லாம் நிறுத்துறது நல்லது. இப்போ ஒன்று, இதை சில பேர் தப்பே பண்ண மாட்டான், ஆனால் பேர் வாங்கிப்பாங்க. ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க, கடும் பிரம்மச்சரியாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், 1 மணி நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்கம்பாங்க. ஆமாம், பெரிய அரசியல் உடன்படிக்கை கூட்டணிங்க. அந்த மாதிரி பெண்களிடத்திலே ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், பெண்கள்கிட்ட சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களிடத்திலே ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது உங்களுக்கு பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் வணக்கம் சகோதரி, வாழ்த்துக்கள் சகோதரி, நன்றி சகோதரின்ட்டு போயிடணும். அல்லது அது கூட வேணான்றேன். ஜாக்கிரதையாக இருத்தல் நலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேடி வரும் கெட்ட பேர். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்வேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் வந்து இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வருதுன்னு தெரில, என் கடனே எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை வந்து டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் வந்து நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன், அந்த கடனை தீர்க்கிறார்.
சனி மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் ஏற்படும், சனி வக்கரத்தால் என்ன ஏற்படும்? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சனி வக்கரம் என்பது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்றால், 2 கூடிய சனி பகவானாக இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் யார் நினைக்கிறீங்க? தனாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும்? நமக்கு எல்லாருக்கும் ஆசை. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம நடந்து வந்தால் எல்லோரும் பூ போட்டு கண்ணு பட போகுது ஐயா அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அப்படி நம்ம தான் டீம் லீடர், நம்ம நடந்து வரணும். டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஐயா ஏழு இமயமலை அந்த மாதிரி வாராரு ஐயா வாராரு அந்த மாதிரிலாம் எல்லாம் பாடணும். ஆனால் நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கே தெரியாது, நம்மளாலே அந்த காரியம் தெரியாது. ஆனால் நமக்கு ஆசை என்னென்னா நம்ம மிகப்பெரிய டீம் லீடர் ஆகணும்னு நமக்கு பெரிய ஆசை. அப்போது திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே என்ன கிடச்சிருச்சு? திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. என்ன பதவி? நீங்கள் டீம் லீடர் ஆகிறதுக்கான பதவி. ஆனால் இது நான் இந்த பதவி வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வீட்டுக்கே போகல சார். காலைல இவனுங்க பதவி கொடுத்தது எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு இல்லை சார். அது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுதா? தலைவன் பதவி கொடுக்குறதே எதுக்காக? உங்களை பெண்ட் எடுக்கிறதுக்கு தான். ஸோ அப்போது காலையில் வேலைக்கு போனீங்கன்னா நைட் ஆகும். இந்த அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இந்த ஆள் வக்கரமாக வர்றார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமேல் என்ன ஆகும்? உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் விபி லெவலில் இருக்கீங்க, டைரக்டர் லெவலில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சார், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் போதும். பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்களை அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி நான் உருவாக்குறதுக்குள்ள இந்த முட்டா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 6 மாதத்தை ஜூன் மாதம் வரைக்கும் பாலைவனத்தை கடந்துட்டேன். மீதி இருக்கிற 6 மாதமாவது எனக்கு நிம்மதி கொடுங்கடா அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எனக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம். சரி, ஓகே, நல்ல ஆகக்கூடிய வேலை பார்ப்போம். 4ஆம் இடத்துலேருந்து 2 கூடிய தனாதிபதி வக்கரமாகிறார். ஒரு சுகம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்குறாரு, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. ஆனால் 2ங்கிறது தனம். அவர் வக்கரமாக கூடாது. வக்கரமான என்னாகும்? தனம் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். வாங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஈரோடு பக்கம் ஈமக்கோழி வளர்த்தலாம், தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஐயா நான் வளர்த்துனதெல்லாம் போதுங்க ஐயா, நான் என் பொழப்பை பார்த்துக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒரு கடை சேல்ஸுக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கடை ஓடலை உங்கள் தள்ள கட்டிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஓடலை உங்கள்கிட்ட கட்டி விட்றாங்கன்னு அர்த்தம். எதையுமே பாசிட்டிவாக யோசிக்காதீங்க. அவனால் முடியலாதனால அவன் கொடுக்குறான். 2 கூடியவன் 4ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது மனசு புதிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா நினச்சி கரெக்டாக தப்பாக பண்ணும். அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி குரு சனி பகவான் 10 பார்க்குறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியல் ஆசை வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. எப்படி பெரிய ஆள்? நீங்கள் திடீர்னு ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி மக்கள் தலைவரெல்லாம் மாறிடுவீங்க. மக்கள் என் பக்கம் அப்படி மாதிரிலாம் ஆயிடுவீங்க. என்ன திடீர்னு இப்படி இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட? சங்கங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் யூனியன் லீடராக இருக்கேன், நான் வந்து மாநில செயலாளராக இருக்கேன், பொது செயலாளராக இருக்கேன் போன்ற பதவிகள் இருக்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு போகிறது உலக புகழ் பெறப்போகிறீங்க. பிராண்ட் ஆக போகிறீங்க. பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி பிராண்டு ஆக போகிறீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க. இந்த உலகம் உங்களை பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் பிராண்ட் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் என்றைக்கு வரும்னா, உங்கள் வேலை அதை பார்க்கக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாது, தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமு. உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லீடர்ஷிப் டெவலப் ஆக போகுது. 4ஆம் இடத்துக்குடையவன் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓடி இருந்த அர்த்தாஷ்டம சனியுடைய பிரச்சனைகள் சரியாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தினமும் மக்களை சந்திக்கிற பணியுடையவங்களுக்கு, ஃப்ரண்டியர் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியடு. 2 கூடியவன் வக்கரமாவதால் பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்.
ஸோ இது மட்டும்தான் இந்த சனி வக்ர நிவர்த்தியுடைய சனி வக்ரத்தினுடைய பலன்கள். இதை தாண்டி வேற என்னலாம் நடக்கும் என்று பார்த்தால் 10ஆம் இடத்து சனி பகவான் புதிய தொழில் அமைப்பை உருவாக்குவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மக்கள் பிரபலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு டெக்னிக்கல் ஜாப் ஒன்று ரெடி பண்ணி தருவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து மிஷின் ஷாப்பு, சனினாலே சாட்சாத் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இரும்பு அறுத்து இந்த ஸ்கிராப் மாதிரி கண்டெய்னர் மாதிரி பண்ணுறது, கண்டெய்னர் பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேறு என்னெல்லாம் பண்ணலாம், இரும்பை வச்சு என்னெல்லாம் தொழில் பண்ண முடியுமோ, வெல்டிங்கு, அந்த ஃபிட்டிங் ஜாப்பு போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆழ்துளை கிணறுகள், அதே மாதிரி வந்து கிணத்துக்கு மைன்ஸு, நிலக்கரி தோன்ற விஷயங்கள் போன்றவை எல்லாம் எது பண்ணாலும் சனி பகவானுடைய அனுகிரகம். பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள் போன்றவையெல்லாம் தரத்துக்கு ரொம்ப நல்ல பீரியடு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இனிமே தான் நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட போகிறீங்க. அடுத்த 6 months என்ஜாய். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களை எல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்லுவேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் வந்து இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை வந்து டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் வந்து நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன், அந்த கடனை தீர்க்கிறார். சனி மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் அவராக இருக்கிறார், 2 கூடிய தனாதிபதியாக இருக்கிறார். இவர் வக்கரமான என்ன ஆகும் நண்பர்களே? ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஏற்கனவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நல்லது சொல்லும் ஒரு ஜீவன் அது நான் மட்டும்தான். உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். காரணம் என்னென்னா, மகர ராசிக்காரர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கிறத நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ கையில்
உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்றவர் 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். மறைந்த சனி பகவான் என்ன செய்கிறார்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 3ஆம் இடத்திலே சனி பகவான் மறையும் பொழுது மறைந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரமாகிறார். ஸோ மறைவதே ஒரு ப்ராப்ளம். அவர் வக்கரமானார் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மறைந்த பின்பு வக்கரம் எனும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடுது. ஆக இப்போ சனி பகவானுடைய வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை 2 கூடையவன் வக்கரமாகிறார். அப்போது பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதை இருந்தாலும் பெரும் பணம் வருகின்ற நேரமும் இதுதான். ஏன்னா அவர் தான் 2 கூடிய 3இல் மறைந்து வக்கரமாயிட்டார் இல்லையா? அப்போ பழைய சொத்துக்கள் வரும். பழைய எங்கேருந்தாவது நீங்கள் வர வேண்டிய பணம் வந்து சேரும். சார் நான் சதீஷ்னு ஒருத்தன்ட்ட கொடுத்தேன் சார், ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்தேன், எங்கேயோ ஓடிவிட்டேன் சார் என்றால் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்துடுவார் போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு பணம் வரலைன்னா அந்த பணம்லாம் வரக்கூடிய நேரம் இது. ஏன்னா 3ஆம் இடத்து சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். 3இல் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு 9 பார்க்கிறார், 12 பார்க்கிறார். இப்போ 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். நண்பர்களே, மகர ராசிக்காரங்க யாராவது இன்ட்ரோடே மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி, கமோடிட்டி மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அடி தூள் சூப்பராக இருக்கும், நல்லா வருவீங்க. அதே மாதிரி 3, 4, 5 பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் என்பது குழந்தை. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை சார், ஐவிஎஃப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, ஐயுஐ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, குழந்தை பிராப்தியே எனக்கு பயமாக இருக்குது. நண்பர்களே, முன்னொரு காலத்தில் சும்மாவே பச்சை பயிறு சாப்பிடுங்க, கடலைக்கொட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த டாக்டருங்க தான் இவங்கெல்லாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை இல்லைன்னா போனவொடனே என்ன சொல்லிடுறாங்க? ஒய் நாட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி உடனே பிடிச்சி போட்டுறாங்க. அது ஐவிஎஃப் நல்லபடியாக பண்ணாலும் பரவாயில்ல, 3-4 லட்சம் செலவு பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நிறைய பேர் இன்றைக்கி அதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தை இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இறை வழிபாடு செய்ய வேண்டும். கடவுள் அருளால் மட்டும்தான் இந்த குழந்தை பிறப்புங்கிறது சாத்தியமாகும். நம்ம யார் கையிலையும் கிடையாது. அப்போ 3, 4, 5 கூடியவனாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கன்ஃபார்ம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். குருவுக்கும் சனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குருவாவது சொல்லிவிட்டு ஏதாவது சட்டத்தின் அடிப்படையிலே நான் முயற்சி செய்து பார்த்த வகையிலே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஆனால் சனி பகவான்கிட்ட பேச்சே கிடையாது. என் பையன் நீ தரணும், அடம் பிடிச்சி வாங்கி தருவார். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நேர்மையான ஒரு நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும். சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் வரும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துக்குரியவர் 9ஆம் பார்க்கும்போது இது மட்டும் லைட்டாக ப்ராப்ளம். இந்த சனிக்கு யாரை பிடிக்காதுன்னா அப்பாங்கிற ஸ்தானத்தை பிடிக்காது. சனிக்கும் அப்பாவுக்கும் ஆகாது. அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுப்பார். அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹெல்த்து அப்பா. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் அவங்கள கண்ணின் மணி போல் பார்த்துக்கோங்க. இல்லை சார், அமெரிக்காவில் நான் லூசிடானியா மாகாணத்தில் இருக்கேன், எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கெலாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அந்த லூசிடானியா மாகாணத்துலேயே இருந்துருங்க, திரும்பி வராதிங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் அப்பாவை பார்க்குறத விட ஒரு பெரிய விஷயம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. தயவுசெய்து காரணம் சொல்லாதீங்க. அப்படி ஒரு காரணத்துக்காக நம்ம வேலை போனால் போட்டுன்னு நினைக்கணும். அப்படி தான் வேலை போனால் போட்டோம். அப்பா தான் முக்கியம். வாழ்க்கையில் ராமா ஸ்டோரிஸ்னு அது மாதிரி தான். ராமன் ஒரு காலத்திலும் தன் குவாலிட்டியை இழக்கலாம்பாங்க. அந்த மாதிரி டோன்ட் லூஸ் யுவர் குவாலிட்டி ஆல்வேஸ். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக எடுத்துக்கோங்க. மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆபத்து, தர்மத்திற்கு ஒரு பிரச்சனை, உங்கள் சொத்தர்மம் நீங்கள் பண்ண வேண்டிய தர்மத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல பண்பு, இறைவன் இருக்குன்ற பண்பு. அதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க. அப்பாவோட லாஸ்ட் மினிட்ஸ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கெல்லாம் எங்கே சார் இருக்கிற பிஸியில் அப்பாவை பார்க்குற நேரம் இருக்கா? ஆஹா, அப்படி இருக்கிற வேலைகளெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி விட்ருவார் கடவுள். நல்லா சில விஷயங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பாவுக்கு முடியலன்னா போய் பார்க்கணும், அது அவங்க வேலை. தட் யூ நீட் டு டூ. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன். தர்ம கர்ம காம ரக்ஷெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கர்மங்கிற இடத்துல தான் பிரச்சனைகளே வரும். இந்த கடமையை செய்ய தவற விடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக சனி பகவான் 12 பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் பண்ணுற மூடெலாம் வரும். காதல் செய் அப்படின்னு ஒரு படத்தில் அரையன் 302 வர மாதிரி பஸ்ஸெல்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படி சென்னையை சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி எதையாவது ஒன்று உங்களுக்கு ஒரு டூர் போகணுன்னு ஆசை வர்றது எல்லாம் ஏற்படும். வாழ்க்கையில் கீழே விழுற கொஞ்சம் நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவுங்க. நிறைய ஒர்க் பண்ணுங்கள். உடம்பு எப்போ டயர்ட் ஆகுதோ டூர் போய் கிளம்பிடணும். டூர்னால் வெளியே போகிற டூர் மட்டும் கிடையாது. பக்கத்து தெரு 2 தெரு சுற்றிட்டு வந்தாலும் அது பேர் டூர் தான். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்லா தூக்கம் வரும். உடம்பு ஹெல்த் கான்சியஸாக இருங்க. மகர ராசிக்காரர்கள்
சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது, அப்புறம் என்ன ஸ்வீட்டடு கொண்டாடு. பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்லுவேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அது அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வருதுன்னு தெரில, என் கடனே எனக்கு தலைக்கு மேலே இருக்குது என்றால், புதிய ஜாப் இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன். அந்த கடனை தீர்க்கிறார் சனி. மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார். ஏற்கனவே நமக்கு 1008 பிரச்சனை. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி போயிட்டுருக்கு. சார் அது என்னமோ சார், பாத சனி, லெக்கு சனி, ஹிப்பு சனி, ஆல் சனி கம்மிங் மை செல். கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் வருத்தப்படுறதே என்னென்னா, எங்களை ஒரு ஆளாக செலெக்ஷன் பண்ணி, ஏன் சார் எந்த சனி வந்தாலும் எங்கள்கிட்டே வரான்? ஏன்னா பிகாஸ் சனி தான் உங்களோட ஃபாதர், அவர் உங்கள்கிட்ட தான் வருவார். 12ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். அருமையான விஷயம். என்ன அருமையான விஷயம்? ஏன்னா சனி வக்கரம் பெறுவது அவ்வளோ நல்ல விஷயம். யார் ஒருவர் விரயத்தை தரக்கூடியவர் அவரே சுபமாக மாறினால் என்ன ஆகும்? சுபவிரயமாக மாறும். ரொம்ப சந்தோஷம். அப்போ கூட நீங்கள் எனக்கு காசு தரப்போகிறதில்ல, சுபவிரயமாக மாற்றி குடும்பத்துக்கு தான் கொடுப்பேன். ஆமாம், கண்டிப்பாக. 2 குடைவன் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது 2 நல்ல விஷயம். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பணம் உங்களுக்கு 12 குடைவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் தண்டத்துக்கு செலவு பண்ணுமோ அதெல்லாம் நல்லதாக மாறப்போகுது. நிறைய பேர் இந்த போர் டைமில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இப்போ போர் முடிஞ்சோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏறுது. இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு அது ஐடியா இல்லாமல் பண்ணிட்டேன், சும்மா கொடுத்தாங்கன்னு அந்த லேண்ட் வாங்கிட்டேன், என் நேரம் அது பக்கத்தில் பிரிட்ஜு தான் போன்ற விஷயங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் ஏற்படும். ஸோ பண விஷயத்தில் அதுதான் லக்குங்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா
பெரிய விஷயம். உண்மையிலேயே கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ராசி ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் விளையாட்டு பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகும். அது ஏன்னா அதுதான் வந்து ராசிங்கிறது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதை சுபவிரயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 1,00,000 ரூபா காசு எடுத்துகிட்டு போய் 1,00,000 ஆமாம், ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறீங்களே. ஸோ இப்போ 1,00,000 ரூபாய் எடுத்து 100 ரூபா நோட்டாக முறிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 100 × 100ன்னு கணக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 100 கல்யாணமும் இப்போலேருந்து 6 மாதத்தில் ஒரே ட்ராவலிங் தான். நம்ம சம்பாதிக்கல வேறு விஷயம். ஆனால் நம்ம பிரயாணம் மட்டும் இன்று கோயம்புத்தூர் விஜயம், நாளை பொள்ளாச்சி விஜயம். ஆமாம், டெய்லி எங்கே தான் சார் போகிறீங்க? ஒவ்வொரு இடத்துல விழாக்கு கூப்பிட்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் ஒன்று சொல்லுவேன், இவ்வளோ பிஸியாக இருக்கீங்களே, கடை யார் பார்த்துக்குவா? கடை இருக்கிறதே மறந்து போச்சு சார். எல்லாம் அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, வேறு வழி இல்லை சார். இதெல்லாம் தான் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முடிந்த வரை நீங்கள் நேரில் செல்வதை தவிருங்கள். பொழப்பு முக்கியம். ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்? ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது மிதமிஞ்சிய டென்ஷன் வரும். இப்பயே இந்த வேலையை விட்டு போகிறோம் எங்கே போகிறோம் தெரியாது, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுறோம். அது போன்ற வாழ்க்கை மேலே ஒரு விரக்தி வரும். இந்த ஜூலை 27க்கு அப்புறம் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது இந்த உடல், இந்த உயிர், இது மாதிரி எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பாக இருக்கும். சில நேரங்களில் மனம் ஒரு விரக்தி நிலை அடையும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன தானே சம்பாதிச்சோம்? ஒன்றும் இல்லை. நம்ம என்ன தான் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம்? அதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன தான் சாதித்தேன்? ஒன்றுமே சாதிக்கலை. அப்போது அடுத்த 6 மாதமும் இந்த மாதிரிலாம் தோணும். பாசிட்டிவான ஒரு நண்பர்களையாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், எப்பொழுதெல்லாம் மனசு டல்லாக இருக்கோ பாசிட்டிவான நண்பர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. 100 வெட்டி பேர் கூட பேசுகிறது ஒன்று தான், ஒரே ஒரு பாசிட்டிவான நண்பர் கூட பேசுகிறது ஒன்று தான். அப்போ ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது மனம் தடுமாறும், உடல் தடுமாறும். சில பேர் இந்த பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாயிடுவீங்க. எதையாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஒட்டகத்தை போல் ஒரு கூடாரத்துக்குள்ளே நுழையும் போது நான் வரலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ளே வரும் எல்லா கெட்ட பழக்கமும். வந்ததுக்கப்புறம் அதே படுத்துக்கும், இது ஏன் இடங்கும். அந்த மாதிரி தான் எந்த விஷயமும். இப்போ ராசிநாதன் வக்கரம் ஆகக்கூடாது. சரி விடுங்க, அந்த கதையை விடுங்க. இப்போ 2லேருந்து 2-3 நாளை பார்க்குறாரு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு டல்னஸ் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணும்? எழுந்து வா காலைல எந்திரிக்கிறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, ஒன்றும் இல்லை. அது மாதிரிலாம் கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஏது திண்ணில் ஏதிரியே இல்லை, அந்த மாதிரிலாம். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க, ஓடுறீங்க. என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? நம்ம வீட்டில் ஒய்ஃபெல்லாம் சந்தேகப்படுவாங்க, என்ன திடீர்னு மைனர் ஆகிறீங்க, இன்னொரு கல்யாணம் ஏதாவது பண்ண போகிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வீணாக போன வேணும் ஜிம்மில் சேர்த்து விட்டாம்மா, கொடுத்த காற்று வீணாக போகுதுன்னு ஜிம்முக்கு போயிட்டுருக்கம்மா. அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது 2-3 நாளை பார்க்குறார். 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, நிறையா படிக்க போகிறீங்க. 2ஆம் இடத்துல இருந்து 7 பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். வறுமை ஒழிய போகிறது. அடுத்ததாக 11ஐ பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். லாபம் வரப்போகிறது. என்ன லாபம்? இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணி எதுவுமே லாபமாக சம்பாதிச்சதே இல்லை. பெரும்பாலான டிரைவர்ஸ் எல்லாம் பாருங்கள், பெரும்பாலான இட்லி கடை வச்சுருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன், என் பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். பெரும்பாலான சாதாரண உணவு கடை வச்சுருக்கிறவங்கலாம் அது தர்மத்துக்கு தான் ஓட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன். என்னப்பா பெரிய லாபம் எதுவும் இல்லைப்பா, நம்மளால 4 பேர் சாப்பிட்டா போதும்பா, அப்புறம் எதுக்குங்க கடை வச்சுருக்கீங்க சம்பாதிக்காமல்? கும்பராசிக்காரர்கள் குணமே அப்படி தான். சம்பாதிக்கணுங்கிற நிலையை தாண்டி சேவை மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. 11ஆம் இடத்து இனிமேல் சனி வரும்போது ஒன்றுத்தையும் ப்ராஃபிட்டாக சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் குணமே மாறப்போகிறது. ஒன்று சுபவிரயமாக போகுது, நிறைய படிக்க போகிறீங்க, உடம்பை பார்த்துக்க போகிறீங்க. அதே மாதிரி தேவையில்லாத டென்ஷன் வரும். திரும்பவும் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. கோபப்பட்டால் குடும்பம் 2ஆக போயிடும். காரணம் ஏற்கனவே ராசியில் ராகு, ஒய்ஃபு டைவர்ஸ் பேப்பர் வச்சுட்டு எப்படான்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம வீட்டு நடுவில் வேறு நம்ம மாமனார் மாமியார் நடமாட்டம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்கு சுற்றி அப்படி போயிடணும். வீட்டுக்கு அவங்க கண்ணில் படக்கூடாது. என்னென்னே நம்ம கெத்துக்கு அசிங்கமாக வீட்டை சுற்றி போகிறீங்க, என் மாமியார் நடமாட்டாங்க அதிகமாக இருக்குது, அவங்க கோவம் வந்துடும். கோவம் வந்தால் குடும்பம் ஒன்றா. அமைதியாக இருங்க. ராசியில் ராகு டிசம்பர் 6 தான் போகிறார். அதனால் உங்களுக்கு இன்னும் அபாயம் இன்னும் தொடருது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பம் 2ஆக போயிடும். அமைதியாக இருக்கும். ஒய்ஃப் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்கிடணும். எதையும் பேசக்கூடாது. அமைதியாக இருங்க. கும்பராசிக்காரர்கள் அமைதி காத்தல் நலம். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி
இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களை எல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்லுவேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அது அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் வந்து இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை வந்து டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிழாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் வந்து நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய வந்த கடன். அந்த கடனை தீர்க்கிறார் சனி. மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன தரப்போகிறது? அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஜென்மசனி வக்கரம் ஆகுதல் அரிது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜென்மசனி உங்களுக்குன்னு கிடையாதுங்க. கும்பராசிக்காரங்க, மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இனிப்பு செய்தி என்னென்னா, சொல்லுவாங்கள்ல அன்பே சிவம் படத்தில் வர மாதிரி தான், ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு கீழே போட்டுட்டு அவனை வாழணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஜென்மசனியாக வந்து டார்ச்சர் பண்ணணும்னு வந்துட்டு திடீர்னு வக்கரமாய் உங்கள் கேரக்டரை மாற்றிக்கிட்டே நீ தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் திடீர்னு கடவுளாயிடுறார். காரணம் என்னென்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம் பொழுது என்ன ஆகும்? ஜென்மசனியாக பாடாப்படுத்த வந்தவர். அப்போது அவங்க டார்ச்சர் பண்ணலான்னு வந்தவர் உங்கள் சோக கதையை கேட்டு சே இதுக்கு மேலே ஒன்று என்னையா டார்ச்சர் பண்ணுறது போடா அப்படின்ட்டு அவரே மாறிட்டார். அப்படி தான் சொல்லணும். 12 குடைவனவர், அதே மாதிரி 11 குடையவர். ஒரு நல்லது ஒரு கெட்டது. 12 குடைவன் வக்கரமாகும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் சும்மாவே செலவு பண்ணுவீங்க. இப்போ வந்து சுப விரயம் வேறு ஏற்பட போகுது. அப்போ உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம், அப்படி வரிசையாக ஒரே படா தான். அடுத்த 6 மாதமும் உங்கள் வீட்டில் மங்கள சத்தம், நீங்கள் தான் ஹீரோ. எல்லா கல்யாணத்துக்கும் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க. அப்படியே ஒரே விழா விருந்தோம்பல் இப்படியே ட்ராவல் பண்ண போகிறீங்க. 12 கோடியின் வக்கரமாகும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, திடீர்னு ஆன்மீகவாதியாக மாறிடுவீங்க நீங்கள். அது மட்டும் அந்த கேரக்டர் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பார்க்குற இளைஞர்கள் எல்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் அப்படின்னு விபூதி எடுத்து ஓம் சிவோகம் அப்படின்ட்டு போய் என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? திடீர்னு பார்த்தா வெள்ளியங்கிரி மலைக்கு போயிடுறாங்க, எல்லாம் அப்படி ஆயிடுறாங்க. ஓகே, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. இளமையில் வரும் ஆன்மீகம் ஒரு 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 பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓட வேண்டிய வயசு இது, இதுலையே உங்களுக்கு இப்படி தோணுதுங்கிறது. ஸோ அப்போது 12 கோடியின் வக்கரமாகும் பொழுது திடீர்னு ஆன்மீகம் உங்களை கூப்பிடும். ஆன்மீகம் என்னை அழைக்கிறது. சில பேர் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. நான் சித்திர வழி செல்ல போகிறேன், நீங்கள் ஒரு வழி செல்ல வேண்டாம், நீங்கள் வேலைக்கு போங்க போதும். போய் கம்பெனியில் கண்டினியூஸாக ஓவர் டைம் பாருங்கள், மேனேஜர் மூஞ்சியே பார்த்துட்டே இருங்க. அதுதான் பெரிய சித்த யோகம். அந்த ஆள் கூட வாழ்கிறதே ஒரு சித்த யோகம் தான். மனதை அடக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆள் மூஞ்சி பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ராசியை சனி பகவான் வக்கரமாகும் பொழுது
ஆன்மீகம் அழைக்கும் சென்று விடாதீர்கள். 12 கூடியவன். அதே மாதிரி 11 கூடியவன் வக்கரமாகும் பொழுது அது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் லாபமாக இருந்த பிஸ்னஸ்ஸு நஷ்டத்தில் போகும். அது காரணம் உங்களுடைய அஜாக்கிரதையினால். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, துடியாக இருங்க. இப்போது இப்போ ராசியிலே வக்கரம் பெற்ற சனி பகவான் ஒரு நல்ல விஷயம் தருவார். உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ராசியில் சனி பகவான் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு ஆபத்தும் இல்லை, இனிமேல் சரியாயிருச்சுங்கிற நற்செய்தியை கொடுப்பார். இந்த சனி 3, 7, 10 பார்க்குறார். உங்களுக்கு ஒரு காதல் வரும். மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ புதிதாக ஒரு காதல் வரும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடாது, பார்த்தா புரட்சி திருமணம் வரைக்கும் வரும். அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. காதல் வருகின்ற நேரம், வெளிநாடு போகின்ற நேரம், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 10ஐ பார்க்கிறார். 10ஐ பார்க்கும்போது பிராண்ட் ஆகுறீங்க, தொழில் டெவலப் ஆகும். உங்களுடைய தொழில் நீங்கள் வந்து பிஸ்னஸ்ஸு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகும். நான் தான்டா இனிமேல் வந்து நின்று தர்பார், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன ஆகிறீங்க, அடுத்த பரிணாமத்துக்கு பரிணமிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது எப்படின்னா, இந்த பாம்பு ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஃபோட்டோ பிக்சருக்கு ஹெச்டி குவாலிட்டி, இப்போ கழுத்தில் போட்டால் சும்மா நறுக்குன்னு இருக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அதுக்காக நல்ல பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சனி பகவான் உங்களை பிராண்ட் ஆக்குறாருங்கிறதுக்காக அவரை உடலுக்குள் மனதிற்குள் அனுமதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். காரணம் என்னென்னா, சனி ஒரு டென்ஷன் பார்ட்டி, நேர்மையானவர், படக்குன்னு பேசுறது. சனி பகவான் வந்தாலே என்ன பிரச்சனைனா, படக்குன்னு பேசுவீங்க. நல்ல உறவுகளை நீங்களே பேசி கெடுத்துப்பீங்க. அப்போ ஜாக்கிரதையாக பேசுங்க. தேளின் விஷம் போல் இருக்கும் உங்கள் பேச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசாதீங்க. பேசாமல் இருக்கிறது நல்லது. பல நேரங்களில் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம பாஸே நம்மகிட்ட கேட்பார், நம்ம கம்பெனி டெவலப் பண்ணால் என்ன செய்யணும், முதல்ல நீ வேலையை விட்டு போகணும் அப்படின்னு படக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லாதீங்க சார், வேலை போயிடும். அந்த ஆள் மன சந்தோஷமாக ஏதாவது சொல்லுங்கள், பாஸ் உங்கள் கூட வேலை செஞ்சாலே போதும் பாஸ்ன்னு சொல்லி பழகுங்க. காரணம் என்னென்னா, ராசியில் சனி பகவான் இருக்கும்போது படக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது தான் உண்மை. இந்த ஆள் வேலை விட்டு போனாலும் நல்லா இருப்போம். ஆனால் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ராசியிலே சனி பகவான் வருவதும் ஒன்று தான், 4 நாகப்பாம்பு தூக்கி போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். அப்போது பேச்சை ஜாக்கிரதையாக கவனிங்க. நம்ம ஒய்ஃப் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் கிராண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே சரின்ட்டு போங்க. ஆமாம், பெரிய விக்டோரியா மகாராணி வீடு அப்படின்னு நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா, அவசரப்பட்டிய குமார் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வாங்க. தேவையில்லாமல் ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. மனதோடு வச்சுக்கோங்க, வெளியே போய் சிரிச்சுக்கோங்க. பார்த்தியா என்ன பேசுகிறாங்க, பார்த்தியா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ராசியில் சனி பகவான் வருவதும் ஒன்று தான். உண்மையை சொல்ல பாதி பேர் என்ன பண்ணுவீங்க, இப்போ தான் வந்து என்னுடைய இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், குந்தவை இங்கே வா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற அப்படி நீங்கள் சூர்யா இந்த கதையெல்லாம் சொல்லி கடைசி சீனில் என்ன ஆகுன்னா, இது எல்லாத்தையும் உங்கள் ஒய்ஃப் நோட் பண்ணிவிட்டு கொண்டு போய் வக்கீல்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால் தேவையில்லாமல் உண்மையை சொல்கிறேன்னு மாட்டிக்காதீங்க. உங்கள் உண்மை யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை, மனசோடு இருங்க. ஜென்ம சனி வக்கரமாகும் பொழுது மனசுக்குள்ளே நேர்மையாயிடுவார். நீங்கள் நேர்மையின் வடிவமாகி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேரை கோத்துட்டு போயிடுவீங்க. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், என்னை கூப்பிட்டு போனவன் இவன் தான். ஐயோ, எல்லோரும் சேர்த்து விட்டு மாட்டி விட்டு போயிடுவீங்க. இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் பேச்சில் கவனம். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்லுவேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார்.
அப்போ என்ன ஆகும்னா அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் வந்து இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனத்தை வந்து டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான் உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா என்னென்னலாம் வந்து நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய வறந்த கடன், அந்த கடனை தீர்க்கிறார். சனி மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.